Ma'am, I'm audible. Ma'am. 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 You're audible, Priyanka. Ma'am, first la ஆரம்பிக்கணுமா? பிரியங்கா மேம். பிரியங்கா சொல்லுங்கம்மா. கண்டினியூ பண்ணுங்க. எஸ் மேம், தேங்க்யூ மேம். உடல்நலம் என்பது ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்ல, இது மனிதர்களை பராமரிப்பது பற்றியது என்ற வரிகளை குறிக்கோளாக கொண்டு இன்று வரை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் கருத்துரையாளர் சித்த மருத்துவர் தி. தங்கரதி BSMS MBA MA அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்பர் திருமூலர். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இணையவழி சித்த மருத்துவ மையத்தின் வழியாக சித்த மருத்துவ சேவைகளை அம்மா அவர்கள் இன்முகத்துடன் செய்து வருகிறார். தங்களிடையே கருத்துரையாற்ற வந்திருக்கும் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்று பயன்பெற வந்துள்ள மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரியங்கா. அக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா தங்கம்? ஆமாக்கா. சோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நம்ம சித்த மருத்துவமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதுங்களா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஸ்லைட் ஷேர் பண்ணு. ஓகே. சோ இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜெனரல் டாக் தான். ஓகேங்களா? சோ சித்தா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட லாஸ்ட்ல கேட்கலாம். ஏதாவது சவுண்ட் ஆடிபிளா இல்ல அப்படின்னு சொன்னாலும் நீங்க எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப இது கிளியரா இருக்குல்ல என்னோட சைட்ல இருந்து? ஆமாங்க, தெரியுதுக்கா. ஓகே, சரி. சோ சித்தா அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் மருத்துவம். தமிழ் மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய மருத்துவம், நமது உரிமைக்குரிய மருத்துவம். இத நம்ம புதுசா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, அலோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு சித்தா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விகள் எழுப்புறோம். இந்த மருந்துனால பக்க விளைவுகள் இருக்குமா, இதை எடுக்கிறதுனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமான்னு போய் டாக்டர்கிட்டே கேட்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். நமது மருத்துவத்தை நம்மளே விட்டு கொடுத்துட்டோம். சோ இந்த நிலையெல்லாம் நம்ம மாத்தணும். அதாவது நம்ம உணவு முறைகள்ல எப்படி எல்லாம் நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்மளோட மூலிகைகளும். அதாவது நம்ம மண்ணிலே விளைந்து நமக்கே அது கொடுக்குற அந்த சத்துக்களை நம்ம எடுத்துக்க இன்னைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறோம். இதெல்லாம் நம்மளோட இன்றைய வாழ்க்கை முறைகள் நம்மள அப்படி மாத்தி கொண்டு வந்துச்சு. சோ இப்ப இந்த கொரோனா பீரியட்ல சித்த மருத்துவத்தை இன்னும் வெளியில நிறைய பேசுறோம். நிறைய அந்த மருந்துகள் நிறைய இதுக்கு நிறைய கியூர் பண்ணிருக்கு அப்படிங்கறது ஒரு ப்ரூஃப் எல்லாம் இருக்கிறதுனால மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பாக்குறோம். பட் இது எவ்வளவு நாளைக்கு இது அப்படி இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கொஸ்டின் தான். சோ சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அடிப்படையில சித்த மருத்துவத்தை பத்தி பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கணும். முதல்ல இப்ப ஆங்கில மருத்துவம்ங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு சிம்டமோட போறோம், ஒரு காய்ச்சல் சளின்னு போறோம்னா அந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்கு அப்ப மருந்து நமக்கு கொடுப்பாங்க, அந்த சிம்டம் நமக்கு குறைஞ்சிரும். ஆனா திரும்ப அது எதனால வந்தது அப்படிங்கிற ரூட் காசை நம்ம கரெக்டா சரி பண்ணிருக்கிறோமா அப்படின்னா அது கண்டிப்பா கொஸ்டின் தான். நம்மளோட சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனோட தத்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா ஒரு சின்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம உடம்பு ஐம்பூதங்களால் ஆனது. இந்த பூமியே நமக்கு முதல்ல நம்ம ஐம்பூதத்தால் ஆனதுதான் நம்ம சொல்றோம், இந்த பிரபஞ்சமே. சோ இந்த ஐம்பூதங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சும் தான். சோ இததான் சொல்லுவோம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
சோ வெளியில பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதனோட தாக்கம் தான் நம்மளும். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு குண்டூசி முனை அளவுக்கு தான் மேல வெளியில நம்மளோட பிளானட் வெளியில இருந்து போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அப்படிதான் தெரியும். சோ அந்த அளவுக்கு சிறு புள்ளி அளவு தான் நம்ம இருக்கிறோம், தூசி அளவு தான். ஆனா நமக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு, நமக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் ஐம்பூதமும் அடங்கி இருக்கு. சோ என்னெல்லாம் ஐம்பூதம்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த 5 ஐம்பூதமும் அடங்கி இருக்கு. சோ அப்ப நம்ம உடம்புல இந்த ஐம்பூதமும் எதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிலம் அப்படின்னா என்னது? மண். மண் அப்படின்னா நம்மளோட ஆதாரம், பேஸ், ஃபவுண்டேஷன். அப்படின்னா நம்மளோட எலும்பு, தசைகள், இதெல்லாம் தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மண் பூதம். நீர் அப்படின்னு எடுக்கிறோம். நீர் பூதம் எதோட ரிலேட் பண்ணலாம்? நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற நீர், ரத்தம், இதெல்லாம் வந்து நம்மளோட நீர் பூதம். காற்று, நம்ம உடம்புல நிறைய வெற்றிடங்கள் இருக்கும், அதாவது ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கை, முழங்கை, முழங்கால், ரிஸ்ட், மணிக்கட்டு, கை விரல்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காற்று இருக்கும். அடுத்தது ஆகாயம். ஆகாயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எல்லா இடமும் பரவி இருக்கக்கூடிய ஒரு இது, நம்ம உயிர் ஓட்டம் இருக்கிறதுக்கு மூல காரணமானது அது. தீ அப்படிங்கிறது நம்மளோட அக்னி. அக்னி அப்படிங்கிறது நமக்கு டைஜஷன் நடக்குது, நமக்கு ஒரு பசி உணர்வு கொடுக்குது, நம்மளோட ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் சுரக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பூதத்தோட ரிலேட் பண்ணுது. சோ இந்த ஐம்பூத தத்துவம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறத டெபிக்ட் பண்ணுது. இதுதான் நம்மளோட அடிப்படை தத்துவம். இது போக வாத, பித்த, கபம், இந்த மூணும் மெயினா நம்ம பார்ப்போம். நம்ம சித்த மருத்துவர்கிட்ட யார்கிட்ட நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கையை நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. நாடி பிடிச்சு பார்த்துட்டு யாருக்கு எது கூட இருக்கு, குறைய இருக்கு, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்காமா, எவ்வளவு நாளா இருக்கு அப்படிங்கிற முதல்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி மருத்துவர் வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆங்கில மருத்துவம் போனா நமக்கு செய்யற தொந்தரவுகளை சொல்லுவோம், தொந்தரவுக்கு ஏற்ற மருந்து எழுதுவாங்க. ஆனா கரெக்டான சித்த மருத்துவர்கிட்ட போனோம்னா நாடி பார்த்து இந்த நாடியில ஏத்த இறக்கம் இருக்கு, சோ அதனால உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கா அப்படிங்கறத அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. சோ இதை வந்து நாடி பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப இந்த நாடியில என்ன தெரியும்? இந்த வாத, பித்த, கபம், இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பூதத்தோட கூட்டு வந்துரும். வாதம் அப்படின்னா என்னது? காத்து, காத்தோட ரிலேட் பண்ணி சொல்லுவோம். பித்தம் அப்படின்னா திரும்ப தீ, கபம் அப்படின்னா நீர், கபம் அப்படிங்கறது வாட்டரோட கனெக்ட் பண்றோம். சோ இந்த வாதம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்பே இருக்கு பாருங்களேன், ஒவ்வொருத்தரோட உடம்பு வாகம் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஒவ்வொருத்தரோட உடம்பு வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வாதம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? காற்று, ஏரோட ரிலேட் பண்றோம். ஒரு பலூன் எடுத்து எப்படி ஊதுனா புஷ்ன்னு காத்து உள்ள போய் பெருசாகுதோ, அதே மாதிரி நம்மளோட உடல் பிரகிருதின்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்வாக இருக்கும். சோ வாத உடம்பினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட உடல்ல காத்து அடைச்சு விட்ட பலூன் மாதிரி புசு புசுன்னு இருப்பாங்க. ஆனா ஸ்டாமினா இருக்காது, காத்து தான் அவங்க உடம்புல இருக்கும், ஃபுல் ஸ்டாமினா அவங்களுக்கு இருக்காது. இதே இது பித்த உடம்புன்னு எடுத்துக்கோங்க, அது வந்து தீ, அக்னியோட ரிலேட்டட், ஹீட். அப்போ வந்து டிரைவிங் ஃபோர்ஸ், ஃபியூவல், நம்ம உடம்பு வந்து நல்ல சீரா செயல்படுறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஃபியூவலா இருக்கிறது எது? இந்த பித்தம். பித்த நாடி அடங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ அப்போ வந்து இந்த உடல்ல பித்த உடம்பு, பித்த தேகி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே எளிதில ஜீரணமாகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும், அவங்களுக்கு வெயிட்டே போடாது, ஒல்லியா இருப்பாங்க, ட்ரை ஸ்கின்னா இருக்கும், நல்லா தின்னா இருப்பாங்க, ஹீட், அவங்க உடம்பு வந்து எப்பவுமே ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எல்லாம் வந்து பித்த தேகிகள். இது வந்து நாடி பார்க்கவே வேண்டாம், ஆளை பாக்குறதுலயே நம்ம சொல்லிடலாம், இவங்க வாத உடம்பு, இவங்க பித்த உடம்பு. கப உடம்பு, கபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீருன்னு சொன்னோம். சோ இந்த வாத உடம்பு மாதிரிதான் இவங்களும், நம்ம கப உடம்பு உள்ளவங்களும் கொஞ்சம் புஷ்டியா இருப்பாங்க. இவங்க உடம்புல நீர்ச்சத்து இருக்கும். சோ தண்ணி, நீர்ச்சத்துங்கிறப்ப வெயிட்டா இருப்பாங்க. அடிக்கடி இவங்களுக்கு என்ன இருக்கும்னா கபம் சார்ந்த தொந்தரவுகள், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது, நெஞ்சு சளி வர்றது, லங்ஸ்ல ப்ராப்ளம் வர்றது, நீர் கட்டிக்கிறது, சோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். சோ இந்த வாத, பித்த, கபம், இந்த மூணு தான் நம்மளுக்கு சித்த மருத்துவத்துல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது. அதோட சேர்த்து இந்த ஐம்பூதம் சொன்னோம். சோ இதனோட பேஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெளியில என்ன சேஞ்ச் நடந்தாலும் அது நம்ம உடலை தாக்கும். ஏன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் நம்ம சொல்லியிருக்கோம்.
சோ அப்ப இது என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப வெளியில ஒரு சம்மரே வருது, வெயில் காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வெளியில ஹாட் ஆகுது. அப்ப நம்ம உடல்ல என்ன நடக்கும்? உடல்லையும் மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம உடம்பும் ஐம்புதத்தால் ஆனதுதான். சோ அந்த வெளியில நடக்கிற சேஞ்ச் இம்பாக்ட் வந்து நம்ம உடம்புலயே இருக்கும். அதனாலதான் நம்மளோட அந்த காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே உணவு முறைகள், பண்டிகை காலங்கள் எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க? அந்தந்த காலங்கள்ல என்னென்ன உணவு சாப்பிடணும், அந்தந்த காலங்கள்ல எந்தெந்த பண்டிகை கொண்டாடுறப்ப அதுக்குரிய தற்காப்பு மருந்துகள் என்ன, தற்காப்பு முறைகள் என்ன, அதெல்லாம் வந்து மருந்துன்னு சொல்லி கொடுக்காம இன்டைரக்டா நமக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சோ வந்து எதையுமே நம்ம நிறைய பழைய முறைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி நம்ம எதெல்லாம் ஓரம் கட்டணுமோ இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம திரும்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல நம்ம செல்கள்ல நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் வெளியில நடக்கிறதோட இம்பாக்ட். சோ நமக்கு மட்டும் அது நடக்கல, வெளியிலயும் நடக்குது, நமது உடலுக்குள்ளேயும் அந்த சேஞ்சஸ் நடக்குது. அப்ப இந்த ரெண்டும் இன்டர் கனெக்டட். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும், இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும். இயற்கை வேறு, நாம் வேறு கிடையாது. இயற்கையின் ஒரு அங்கம் தான் நாம். அப்ப நம்ம வந்து மூலிகைகள், நம்ம சுத்தி இருக்கிற நல்ல செடிகள், கொடிகள், மரங்கள் பச்சை பசையில் இருக்கு, இதெல்லாமே பார்த்தோன்னே நம்ம மனசுக்கு எப்பவுமே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எங்க இருந்து வருது? நம்மளே செல்ஃபா கிரியேட் பண்றோமா? இல்லையே, அதை பார்த்த மாத்திரத்துல வருது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? அடுத்தது ஐம்புலன்கள், 5 சென்சஸ் பத்தி வருவோம் அடுத்தது. சோ இந்த இடத்துல நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஐம்பூதங்கள். அந்த ஐம்பூதத்தால் ஆனதான் நம்ம உடம்பும். அடுத்தது வாத பித்த கபம் அப்படிங்கிற இந்த 3 உயிர் தாதுக்கள். இந்த 3 உயிர் தாதுக்கள் சேர்ந்து நம்ம உடம்புல சரியான விகிதத்துல, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்தந்த விகிதத்துல நம்ம உடம்புல அது சீரா ஓடிட்டு இருந்ததுன்னா நமது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். இதுல வந்து ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம உடம்புல சில சிம்டம்ஸா வெளியில தெரியும். இப்ப வாதம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வாதம் சார்ந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு வெளியில தெரியலாம். என்ன மாதிரி இருக்கும் வாதம்னா? காத்துன்னு சொல்லிட்டோம். சோ அங்கங்க கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு, முதுகுல பிடிச்சிக்குது. அப்புறம் மூட்டுகள்ல எல்லாம் வலி இருக்கு. இப்ப வாதம் சார்ந்த தொந்தரவுகள், கேஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்க சொல்லலாம். இது பித்தம், பித்தத்துல கொஞ்சம் ஏற்றம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து பிளட் ரிலேட்டட் சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் ஆனது, மூலம் பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம், அசிடிட்டி ப்ராப்ளம் வரலாம், லேடிஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரல் இஷ்யூஸ் வரலாம். சோ இதெல்லாம் வந்து பித்தம் அதிகமாகிறப்ப. அப்ப இந்த பித்தம் அதிகமாகுதுன்னா பித்தத்தை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் எடுக்கலாங்கிறத யோசிக்கிறதை விட முதல்லயே அந்த பித்தம் சமன்படுத்துறதுக்குள்ள உணவுகளே நம்ம அந்தந்த காலத்துல கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு பிணியே வராது. அப்ப இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்ல போற கருத்து என்னன்னா, பிணி வராமல் தற்காத்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன வழிமுறைகள் தான். சரிங்களா? இது கபம் கூடிச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கபம், சளி தொந்தரவுகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறது. அப்ப அதை மட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கணும், தேவைப்படுறப்ப என்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த வாத பித்த கபம் இதுல உள்ள இம்பேலன்ஸ் தான் நமக்கு வந்து நமது உடல்ல ஒரு நோயாகவோ ஒரு பிணியாகவோ ஒரு குற்றமாகவோ வெளியில தெரியுது. அடுத்தது அறுசுவை. முதல் ஐம்பூதம் வாத பித்த கபம், அடுத்தது அறுசுவை. அறுசுவை அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் உள்ளது. இந்த நம்ம உணவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா நம்ம எல்லாரும் எடுக்கக்கூடிய உணவுல வந்து இனிப்பு சுவை, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கைப்பு சுவை இருக்கலாம், காரம் எடுத்துக்குவோம். துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, இந்த 3 சுவையை நம்ம எல்லாருமே ரொம்ப டெய்லி எடுத்துக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்மளோட உணவு முறைகள் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய மாறிட்டோம். கால சூழ்நிலை நம்மளை மாத்திடுச்சு. நம்மளும் நம்மளோட ஆரோக்கியத்தை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம காலையில எழுதுன்றோம், டைம் இல்ல, படிக்க டைம் இல்ல, ஹோம்ஒர்க் முடிக்க டைம் இல்ல, சாப்பிட டைம் இல்லன்னு ஏதோ பண்ணிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம யாருமே நம்மளுடைய உணவு முறைகளுக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்ல, ஆரோக்கியத்துக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்ல. பட் இந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கோம். நம்மளது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு. சோ அப்ப இந்த அறுசுவையும் நமது உணவுல வந்து தினமும் ஒரு வேளையாவது, காலையில இல்லைன்னா மதியம் இல்லைன்னா இரவு, ஏதாவது ஒரு வேளையாவது அறுசுவைகளும் நமது உணவில் இருக்கும்படியாக நமது சமையல் இருக்கணும். அப்ப இந்த அறுசுவையும் இருக்கிறதுல நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்றது எதுவா இருக்கும்னா நம்மளுடைய துவர்ப்பு சுவையும்
கைப்பு சுவையும் ரொம்ப மிஸ் ஆகும். ஏன்னா உப்பு சேர்த்துருவோம், இனிப்பு சேர்த்துருவோம், காரம் சேர்த்துருவோம். சோ இந்த மாதிரி இந்த சுவைகள் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க நிறைய பேர் இதுல கேள்விப்பட்டிருக்கலாம் திரிபலா அப்படிங்கிற மருந்தை பத்தி. சோ திரிபலானா என்னது? 3 விதமானது இருக்குன்னு தெரியுது. திரி அப்படிங்கிற பேர்ல, பலா அப்படின்னா கனி. சோ இந்த இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். சோ இது இந்த மூணு தான். இதெல்லாம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த 3 சேர்ந்த ஒரு மருந்து வந்து திரிபலா. அது வந்து சூரணமாவும் கடைகள்ல கிடைக்கலாம், மாத்திரையாவும் கிடைக்கலாம். இப்ப நான் வந்து நம்ம எல்லாருமே இங்க லேடிஸா இருக்கிறதுனால நான் நம்ம லேடிஸ்க்கு தேவையான சில டிப்ஸ் எல்லாமே ஸ்பெசிபிக்கா சொல்றேன். நீங்க எல்லாருமே இத வந்து ஃபாலோ பண்ணி நம்மளது உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு லேடி வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ வந்து நம்ம இந்த சேஞ்ச் எங்க நடக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மகளிர் மைண்ட்லயும் மனசுலயும் தான் நடக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் மாத்திக்கிட்டோம். நம்மளோட சமையல்ல இருந்து சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர எல்லா இடமும் அது கண்டிப்பா போய் ரீச் ஆகும். சோ இது எல்லாமே நம்ம இப்ப நான் சொல்றது எல்லாமே பொதுவானதா இருந்தாலும் இண்டிவிஜுவலா நீங்க ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கன்னா தான் அது வந்து நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். சோ இப்ப நான் திரிபலான்னு சொன்னதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உணவுல நம்ம டெய்லி இப்ப மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சமையல் லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா முதல்ல எல்லாம் வீட்டுல சமையல் வேலைக்கு மட்டுமே தான் போக்கஸ் பண்ணினாங்க. அவங்களுக்கு வந்து உணவு சமைக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருந்தது. அதனால எல்லா விதமான இதையும் போக்கஸ் பண்ணி அறுசுவைகளும் கலந்த உணவு வந்து மதியம் பாத்தீங்கன்னா ஒரு இலை போட்டாங்கன்னா ஒரு காய், ஒரு கீரை, ஒரு பொரியல், ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், தயிர் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், இனிப்பு இருக்கும். எல்லா வகையான சுவைகளும் நிரம்பி இருந்து அது முழுமையாக அந்த உணவு எடுப்பது மட்டுமே ஒரு வேலையாக இருந்து அந்த உணவை ரசித்து ருசித்து அது எடுக்கக்கூடிய அந்த உணவிலிருந்து கிடக்கக்கூடிய அந்த சாரம் நம்ம உடம்புல வந்து சத்தாக மாறுவது வரைக்கும் அவங்க ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த அனுபவம் எல்லாம் உணர்றோமா? கண்டிப்பா இல்ல. சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா இல்ல. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போடுறோம், ஸ்பூன் எடுக்கிறோம், இப்படி சாப்பிடுறோம். அது வந்து நம்ம உடலுக்கு எந்த அளவுல சத்தா மாறும், நம்ம உடம்புக்கு எந்த அளவுல அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ அப்ப அந்த உணவுங்கிறது ரொம்ப அதிக முக்கியமா வாய்ந்தது. அதுலதான் அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அதை மிஸ் பண்றதுல அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஹிண்டா தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த திரிபலால வந்து அறுசுவைகளும் நிரம்பி இருக்கு. பாத்தீங்கன்னா நெல்லிக்காயில துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு இருக்குது. கடுக்காய் அதுலயும் துவர்ப்பு, கைப்பு, புளிப்பு இருக்குது. தாண்டிக்காய் இதுலயே இருக்கு. சோ இந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவையான அந்த மருந்து நம்ம உடலில் உணவு மூலமாக கிடைக்காததை பேலன்ஸ் பண்ணிக்கும். சோ அப்ப இதை எப்படி எடுக்கலாம்? அடுத்தது உங்க கேள்வியா இருக்கலாம். சோ இந்த திரிபலா மருந்தை வந்து இரவு படுக்கும் முன் சூரணமா இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீர்ல குடிச்சிட்டு படுத்துக்கலாம். மாத்திரையாக நம்ம எடுக்கிற பட்சத்துல 2 மாத்திரை நைட்டு போட்டு படுத்துக்கலாம். சோ இது எடுக்கிறப்ப காய கல்பம் மருந்து அப்படின்னு சொல்லுவோங்க. காயம் அப்படின்னா நமது உடல், கல்பம் அப்படின்னா உறுதி. அப்ப நமது உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை இந்த திரிபலா செய்து. அதுல உள்ள கடுக்காயை வந்து தாய்ப்பாலுக்கும் மேலானதுன்னு சொல்லுவோம். அவ்வளவு ஒரு ஆற்றல் வாய்ந்தது அந்த கடுக்காய். அந்த கடுக்காய் அந்த திரிபலால இருக்கு. சோ இத நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா ஏன்னா எல்லாருக்குமே நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த திரிபலா வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தற்காப்பு மருந்து. நரை, திரை, பிணி, மூப்பு வராது நம்மை காக்கக்கூடிய ஒரு அருட்பிரசாதம் திரிபலா. சோ இந்த திரிபலா நான் இப்ப எந்த இடத்துல உங்களுக்காக டச் பண்ணிருக்கிறேன்னா, அறுசுவை உணவு எடுக்கணும்னு சொன்னேன். உணவு எடுக்காத பட்சத்துல இதை நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐம்பூதம் பார்த்தோம், வாத பித்த கபம் அப்படிங்கிற உயிர் தாதுக்கள் பார்த்தோம். அப்புறம் உணவுல அறுசுவைகளும் நிரம்பி இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம எடுக்கிற உணவு மூலமாக எப்படி நம்ம வந்து ஒரு கை அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறப்ப ஒரு 2 கிலோ 2.25 கிலோ மேக்சிமம் 3-3.5 கிலோ வரைக்கும் இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய உருவமாக இந்த உடம்பு எப்படி மாறிச்சு? கண் மூடி திறக்கிறதுக்குலாம் மேஜிக்கா மாறிச்சா? இல்லையே. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 2 இட்லி, இவ்வளோண்டு சாதம், இது மூலமா டக்கு டக்குன்னு இந்த உடம்பு வளர்ந்துதா?
இந்த உடம்பு, இந்த ஐம்பூத கூட்டு கலவையால் ஆன இந்த உடம்பு எப்படி இந்த வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது, வளர்சிதை மாற்றம் எப்படி நடந்தது? நம்ம எடுக்கக்கூடிய உணவு இருக்கு, இயற்கையில் கிடைக்கக்கூடிய காற்று, வெளிச்சம், நீர், இயற்கை எல்லாமே இயற்கை வழங்கிய நமக்கு அருட்கொடை. அது மூலமாக தான் இந்த உடல் வளர்ச்சி அடைகிறது. சோ அப்ப நம்ம எடுக்கிற இந்த உணவு இந்த உடலில் வளர்சிதை மாற்றம் அடைந்து எப்படி நமது வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற உணவு வாய்க்குள்ள போகுது. நம்ம பசிங்கிற உணர்வு வந்த உடனே நம்ம வாயில என்ன சுரக்குது? உமிழ்நீர் சுரக்குகிறது. உமிழ்நீர் சுரந்தவுடன் நம்ம உணவு வைக்கிறோம். உணவை வைத்தவுடன் அப்படியே விழுங்கக்கூடாது. சோ உணவு எடுப்பதற்கு என்று சில முறைகள் இருக்கு. உணவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அரை மணி நேரம், உணவு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் தண்ணி குடிக்காதீங்க. உணவு எடுத்து அரை மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. உணவு எடுக்கும் போது ஒரு வாய் சாப்பிட்டு ஒரு டம்ளர், அரை டம்ளர், ஒரு சிப் தண்ணி குடிக்க வேண்டாம். சோ இந்த 1.5 மணி நேரம் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி குடிக்கலாம், பின்னாடி குடிக்கலாம். சோ உணவு எடுக்கிற அரை மணி நேரம், உணவு எடுப்பதற்கு முன்னாடி, உணவு எடுத்த பின்பு தண்ணி குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இயற்கையே நம்ம வாயில உமிழ்நீராக சுரக்கிறது. அப்ப அந்த உமிழ்நீர் சுரப்பதன் நம்ம வாயில உணவை வைத்து மென்று அந்த உமிழ்நீரோடு அந்த உணவு கலந்து அது நல்ல ஒரு கிரைண்டர்ல மிக்சியில போட்டு அரைச்சா எப்படி மாவாக மசியுமோ அதே மாதிரி நம்ம வாயிலே 90% கிரைண்ட் ஆயிரணும். அதுக்கப்புறம் தான் அது உள்ள போகணும். அப்படி போகிற உணவு நம்ம உணவு குழாயை தாண்டி அப்படியே கீழே இறங்கி போறப்ப வயிற்றுல அங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து ரெடியா இருக்கும், எனக்குன்னு உள்ள உணவு வருகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அது செரிமானம் பண்ணுவதற்கு அங்க வேலை நடக்கும். அது செரிமானம் பண்ணி திரும்ப நம்மளுடைய பெரிய பெருங்குடல், சிறுகுடல் இங்கெல்லாம் போய் அங்க சிறுகுடல்ல அப்சார்ப்ஷன் நடந்து தேவையான உணவுல சாரத்தை எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகளை மலவாய்க்கு அனுப்பிவிடும், ரெக்டம் போயிடும். சோ இதுக்கு இடையில இங்க இருந்து கிடைச்ச அந்த சத்துக்கள்லாம் எங்க போகும்? லிவர், கல்லீரல்ல போய் நம்ம உடலுக்கு தேவையான சத்துகள் ஸ்டோர் ஆகும். ரத்தத்துல கலக்க வேண்டிய சத்துகள் ரத்தத்துல கலந்துக்கும். சோ இதுல இருந்து என்ன ஆகுது? நம்ம எடுத்த உணவு சாரமாக, நீராக மாறுகிறது. சோ அது போய் அப்புறம் நம்மளுடைய உடல்ல இத்தனை மாற்றங்கள் நடந்து அப்புறம் அது மூலமாக அது தசையாக, கொழுப்பாக, இரத்தமாக, மஜ்ஜையாக, கடைசியில பிந்து நாதம் அப்படின்னு சொல்லி சத்து, உயிர் சத்தாக மாறுகிறது. சோ சாதாரண ஒரு உணவு நம்ம உடல் வாய் வழியா வைக்கிறது, உமிழ்நீரோடு சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து அப்புறம் அதுக்குரிய அப்சார்ப்ஷன் என்சைம்ஸ், ஒவ்வொரு பன்க்ரியாஸ் அதுக்கு பன்க்ரியாடிக் அமிலேஸ் சுரக்கும், இங்க ஸ்பிளீன் அதுக்கு தேவையானதை பண்ணும், லிவர் அதுக்கு தேவையானதை பண்ணும், கால் பிளாடர் பைல் எக்ஸ்கிரீட் பண்ணும். சோ எல்லாம் அதாவது வேலையை கரெக்டா பண்ணி தேவையான சத்துக்கள் தேவையான இடத்துக்கு சரியான முறையில அங்கங்க போனதுக்கு அப்புறம் தேவையில்லாததையும் அங்க அனுப்பிட்டு திரும்ப நம்ம உடம்புல அது என்னெல்லாம் மாறுது? ரத்தத்துக்கு ரத்தமாக, சதைக்கு சதையாக, கொழுப்பாக, நம்மளோட ஸ்கின்னா மாறுது, தோலாக மாறுது. சோ கடைசியில நம்மளோட உயிர் சத்து. சோ உணவுங்கிற ஒரு சத்து என்ன சத்தா கடைசியில மாறுது? உயிர் சத்து. அந்த உயிர் சத்துக்கு பேர் என்ன? ஆண்களாக இருந்தால் பிந்து, பெண்களாக இருந்தால் நாதம். சோ நம்மளுடைய உடல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அரை பாகமாக பிரித்தால் நம்மளுடைய மூலாதாரம், இடுப்பு பகுதி. மூலாதாரம் அப்படின்னு சொல்றது நம்மளோட உடல்ல 7 சக்கரம் சொல்லுவோம். அதுல மூலாதாரம் தான் பேஸ். அந்த மூலாதாரம்ங்கிறது அடிப்படையானது. அப்ப அந்த மூலாதாரத்துல நம்மளோட உயிர் சத்து சேமிக்கப்படுகிறது. சோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் எதுக்காக இந்த ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய உயிர் சத்து சேமிக்கப்படக்கூடிய இடம் எதுன்னா ஆசன வாயுக்கும் நம்மளுடைய ஆண்களா இருந்தா ஆண் குறிக்கும், பெண்களாக இருந்தா பெண் குறிக்கும் இடைப்பட்ட இடம் பெரினியல் ரீஜியன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த ரீஜியன் தான் மூலாதாரம், நம்மளோட உயிர் சத்து தங்கி இருக்கக்கூடிய இடம். இந்த உயிர் சத்து நம்ம உடலை விட்டு எக்ஸ்கிரீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகும். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உயிர் சத்து எவ்வளவு அதிகமா இருக்கும், நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். அப்போ எப்போ நமக்கு இந்த உயிர் சத்து கம்மி ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய கேள்வி இதுவா இருக்கலாம். எப்போ அப்படின்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும்
ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அடிக்கடி வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம நிறைய பேர் இதை வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தா யார்கிட்ட சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களா, நமக்கு இது எதனால வந்தது அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம விடுவோம். ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் பர்டிகுலர்லி உங்க ஏஜ்ல இருக்கிறவங்க வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கவே கூடாது. கண்டிப்பா டவுட் இருக்கா, அம்மாட்டையா இல்ல சொந்தக்காரங்க கிட்ட யார்கிட்ட பேச முடியலையா, டாக்டர் விசிட் போயிருங்க கைனகாலஜிஸ்ட, இல்லைன்னா ஒரு நல்ல டாக்டர் ஜெனரல் பிசிஷியன் போயிட்டு உங்க ப்ராப்ளம் சொல்லி அதை சரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கிட்ட இருந்து எலிமினேட் ஆகிற அந்த எனர்ஜி வந்து டக்குன்னு நம்ம ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிரும். ஏன்னா அது என்ன சொன்னா உயிர் சத்து, நம்மளோட உயிர் சத்து இருக்கக்கூடிய இடம் மூலாதாரம். சோ அந்த உயிர் சத்து எவ்வளவு தூரம் சேமிக்கப்படுகிறதோ அதன் மூலமாக நமது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம சொன்னது நம்ம லேடிஸ் எல்லாருமே இருக்கிற லேடிஸ்ங்கிறதுனால இதை சொல்றேன். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ அப்ப நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவு சாரம், உணவு சத்து உயிர் சத்தாக எப்படி மாற்றம் அடைகிறதுன்னு பார்த்தோம். சரிங்களா? சோ இப்ப எலும்பாக தோலா மாறிச்சு, அப்புறம் சதையா மாறிச்சு, கொழுப்பா மாறிச்சு, எலும்பா மாறிச்சு, எலும்பு மஜ்ஜையா மாறிச்சு, எலும்பு மஜ்ஜைக்கு அப்புறம் உயிர் சத்தா மாறிச்சு. சோ இந்த ஐம்பூதம், நம்மளோட 3 உயிர் தாதுக்கள், அறுசுவை உணவு, அந்த உணவு நம்மளுடைய உடலில் எப்படி வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற லிங்க்ட நம்ம பார்த்துட்டு வந்தோம். சோ இது வந்து நம்மளுடைய உடல். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து காலையில தூங்கி எழுந்தவுடன் என்ன பண்ணணும், இரவு படுக்க போகும்போது வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் டிஸ்கஷன். இப்ப காலையில நம்ம எழுந்திருக்கிற நேரம் வந்து அதே மாதிரி இயற்கை நமக்கு வழங்கிய அருட்கொடை, அதாவது சூரியன் உதிப்பதும் மறைவதும் யாரும் எந்ததையும் மாற்ற முடியல. இயற்கை அதன் கடமையை அதது நேரத்துக்கு சரியான வேலையில் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அந்த இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும். இந்த ஒரு சின்ன தாரக மந்திரம் இதுதான். நான் வேறு இயற்கை வேறு என்று பிரித்து பார்க்காது, நானும் இயற்கையும் ஒன்றுதான், இயற்கையோடு பிணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடோடு அந்த இயற்கையை பார்க்கும்போது, சூரியனை பார்த்தா சூரியன் எவ்வளவு ஒரு அற்புதம், அதுல இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் நமது உடலுக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன டிஃபிஷியன்சி இருக்கு, யாருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாலும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. ரீசன் என்ன? நம்மளோட வாழ்க்கை முறை. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வெயில் பட்டா எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருதுன்னு சொல்றோம், அதுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம். சோ நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக நிறைய செயல்களை செய்ய பழகி கொண்டோம். இதுல இருந்து மாறி அந்த சூரியனே பாக்குறப்ப அதை பார்த்து பிரமிப்பா, அந்த சூரியன் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது, அதுல இருந்து வரக்கூடிய ரேஸ் எனக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி அப்படியே உங்களுக்குள்ள ஊடுருவதை நம்ம உணர முடியும். இதெல்லாம் எப்ப சாத்தியம் அப்படின்னா, நம்மளும் இயற்கையோட சிங்காகி இருக்கணும், நம்மளோட எண்ணங்களும் இயற்கையை வாழ்த்தி கொண்டே இருக்கணும். அப்ப இயற்கை நமக்கு அருளை வழங்கி கொண்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த தாரக மந்திரம் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும். சோ இப்ப காலையில எழுந்திருப்பது, நம்ம இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 60 பேர் கிட்ட இருக்கிறோம். சோ நம்ம காலையில எழுந்திருப்பது அப்படிங்கிறது பொதுவான நேரம். சூரியன் உதிப்பது 6 மணி அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இருக்கிறது. காலை அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை, சூரியன் உதிப்பதற்கு முன்னால், வெயில் வருவதற்கு முன்னால் நாம் எழுந்து நமது அன்றாட கடமைகளை, மழை ஜலம் எல்லாம் கழிப்பதெல்லாம் கழிச்சுட்டு, அப்புறம் பல் துலக்குவது, வாயிலிருந்து நம்மளுடைய பித்தத்தை எல்லாம் எடுப்பது, ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய கடமைகளை தொடங்க வேண்டும். சோ இப்ப நம்ம சாதாரணமா மழை ஜலம் கழிப்புன்னு சொல்லிட்டேன். இந்த மலம் கழிப்பது, ஜலம் கழிப்பதற்கு சில முறைகள் எல்லாம் சித்தர்கள் அன்றே நமக்கு கூறி சென்றுள்ளார்கள். அதை வந்து அதே முறைப்படி நாம் இன்று வரை பின்பற்றினால் நமக்கு யாருக்குமே இவ்வளவு பெரிய நோய்கள் பிணிகள் எல்லாம் வந்திருக்காது. ஜெனரேஷனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் மறந்துட்டோம். இப்ப காலையில எழுந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே டாய்லெட் போறோம். சோ பெட்டை விட்டு எழுந்திருக்கிறப்பவே என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, பெட்டை விட்டு டபால் எழுந்து கையை கால கீழே ஊனிட்டு வரக்கூடாது. எழுந்து பெட்ல கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து ஒரு ஸ்டெடி பொசிஷனுக்கு வந்து
அதுக்கப்புறம் தான் காலை கீழே ஊனி வரணும். இது பர்டிகுலரா இப்ப நம்மளுக்கு இந்த ஏஜ்ல பெருசா ஒண்ணுமே தெரியாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு எல்லாம் நீங்க பர்டிகுலரா சொல்லிருங்க. ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு எழுந்திருக்கிறப்ப சிலருக்கு தலை சுத்தல் வரலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல வரலாம், நம்ம எழுந்திருக்கிறப்ப சடன் ஷாக் வரும், அப்ப வரலாம். சோ இதுக்காக தான் எழுந்து பெட்ல கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இடையில யூரின் போற எழுந்தா கூட கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு அப்புறம் எழுந்து பெட்டை விட்டு காலை கீழே வைங்க. எழுந்து பாத்ரூம் போவோம். பாத்ரூம் போயிட்டு கிளாசெட்ல உட்காடுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து மலம் கழிப்பதே கூடாது. நம்மளோட ஜலம் தான் வெளியே போகணும். நம்மளுடைய சிறுநீர் பை தான் எம்டி பண்ணணும். சிறுநீர் பை எம்டி ஆனதுக்கு அப்புறம் பிளாடர் எம்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மலம் கழிக்கணும். சோ இந்த ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பல் துலக்குறோம். இந்த மலஜலம் கழிப்பதுன்னு சொல்றது நம்ம சாதாரணமா சொல்றோம். இதுல வந்து மலச்சிக்கல் இல்லாம நம்ம எல்லாருமே நம்ம உடம்ப பாத்துக்கணும். ஏன்னா மலச்சிக்கல் தான் நிறைய நோய்கள் வருவதற்கு காரணமா இருக்கு. சோ இந்த மலச்சிக்கல் வராம நம்ம பாத்துக்கிறதுக்கு இந்த திரிபலா நான் உங்கள்கிட்ட பேசினேன்னா அந்த திரிபலா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ மலச்சிக்கல் வராம நம்ம எல்லாருமே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னா திரிபலாவை இரவு எடுத்துட்டு படுத்தோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. காலையில அலாரம் எனி டிஸ்டர்பன்ஸ் தர்? ஓகே. சோ மலச்சிக்கல் இல்லாம நம்ம இந்த மருந்து திரிபலா எடுக்கிறப்ப மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது, மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய பல் துலக்குதல். அப்ப இந்த பிரஷிங் மெத்தட்லாம் இன்னைக்கு நம்ம பிரஷ் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல எல்லாம் குச்சி எல்லாம் வச்சு பண்ணாங்க, இப்பவும் கூட சிலர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ ப்ராப்பர் பிரஷிங் முடிச்சுட்டு அடுத்தது என்ன டச் பண்றோம் அப்படின்னா நம்ம யாரும் வந்து நம்மளுக்கு இரவு தூங்கி எழுந்திருக்கப்ப நம்ம உடம்புல வந்து பித்தம் கபம் இரண்டுமே வந்து முன்ன பின்ன கூடி குறைஞ்சு இருக்கலாம். சோ இதை வந்து வெளியில எடுத்துடணும். இப்ப நம்ம தொண்டையில வந்து கட்டிட்டு நிக்கும், நிறைய பேர் பிரஷ் பண்றப்ப குமட் அப்படி சொல்லி வெளியே எடுப்போம். ஆனா நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கை விரல உள்ள விட்டு சுழற்றி கபத்தை பித்தத்தை வெளியே காலையில எடுப்பாங்க. அந்த கொமட்டல் சவுண்ட் எல்லாம் வரும். இன்னைக்கு நம்ம யாரும் அதை பண்றது இல்லைன்னா பிரஷ் பண்ணிட்டு டீசெண்டா மேல பல்ல மட்டும் விளக்கிட்டு நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிடுறோம். அது வந்து தவறான முறை. நீங்க பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய கை பெருவிரல் இருக்குல்ல, பெருவிரல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் தொட்டு நம்மளுடைய அன்னம் மேல்வாய் அன்னம் இருக்குல்ல அங்க தேய்ச்சி ஒரு 3 தடவை வலது பக்கம் 3 முறை இடது பக்கமாக சுழற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கொமட்டல் வரும். அந்த கொமட்டல் வரப்ப உள்ள இருந்து வாய்க்குள்ள இருந்து வராது, தொண்டைக்குழியில் இருந்து நமக்கு பித்தமாகவும் கபமாகவும் வெளியில வரும். இதெல்லாம் வெளியில நீங்க காலையில கொமட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்க பாடி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது காலையில எழுந்திருக்கிறப்பவே இந்த நமக்கு தேவையில்லாத கழிவுகள் உடல்ல அங்கங்க இருந்தது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணுவோம். இதை வந்து கிளீன் பண்ணாம வைக்கிறதே நிறைய பேருக்கு நிறைய பின்னால் அது ஒரே நாள்ல நமக்கு ஏதாவது தொந்தரவா தெரியாது, செரிமெண்ட் ஆகிறப்ப தொந்தரவாக தெரியும். சோ இந்த மாதிரி இந்த முறையில நம்மளுடைய வாயை கிளீன் பண்ணிக்கணும். அடுத்தது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாயெல்லாம் நல்லா காகுல் பண்ணணும். நிறைய பேர் இப்ப பேஸ்ட் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். பேஸ்ட் வாயை விட்டு முழுமையாக காகுல் பண்ணி கிளீன் பண்ணிருக்கிறோமானா தெரியாது. 4 தடவை 3 தடவை தண்ணி கொப்பளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வந்தோம் காஃபி ரெடியான்னு சொல்லி அப்படி பண்ணாதீங்க. பேஸ்ட்ங்கிற ஸ்மெல் வந்து நம்ம வாய் விட்டு போகணும். அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு நான் சொன்ன இந்த முறைப்படி உங்களுடைய வாய் சுழற்சி அப்படியே எடுத்து கபத்தையோ பித்தத்தையோ வெளியில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்க நல்ல ஒரு செம்பு தண்ணி பச்சை தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம பழைய சாதத்துல ஊத்தி வச்சுக்கிற கஞ்சி குடிச்சுக்கலாம், அந்த தண்ணி குடிச்சுக்கலாம். நீராகாரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு தியானம் மெடிடேஷன் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது மதம் சார்ந்தது அல்ல, நான் யார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு விளக்கு பொறுத்துங்க லைட்டை போதுங்க எதுவுமே கிடையாது. கண்ணை மூடி நான் யார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்கள் உள் உணர்வு சிறு சிறு அசைவுகளுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். உங்களுடைய உடல் சம்பந்தமாகவும் சரி, உயிர் சம்பந்தமாகவும் சரி, இயற்கை சம்பந்தமாகவும் சரி, உங்கள் கேள்விகளுக்கு பதில் உங்களது உள் உணர்வில் இருந்து வரும். எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. உங்கள் தேடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், என் தேடலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஆனா கிளாரிட்டி இருக்கும். ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா தெளிவு இருக்கும். படிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன படிக்கணும் ப்ரையாரிட்டைசேஷன் 8 மணிக்கு நீங்க எந்திரிச்சு போடுறதுக்கும் 4 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்குள்ள டைம்ல இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யறதுக்கும் செஞ்சு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்க உணர முடியும்.
சோ இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணலாம். எப்போ? கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து நமக்குள்ளே நாம் கேள்விகள் எழுப்பி நம்மை நாம வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணும். அதாவது நமது வளர்ச்சி அப்படிங்கிறது 2 வகையில இருக்கு. இந்த பிறப்பு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வந்த வேலையும் இருக்கு, சொந்த வேலையும் இருக்கு. அந்த 2க்குள்ள ஆன்சர் மெடிடேஷன் பண்றப்ப கிடைக்கும். சோ இந்த கிளாரிட்டியோட உங்க டே ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்தது காலையில ஒரு நம்மளோட உணவு முறை. காலை உணவு அப்படிங்கிறது இப்ப நீங்க மத்தபடி 6 மணிக்கு நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம், ஃப்ரீ ஆயிடலாம். எக்ஸசைஸ் பண்றவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் பயிற்சி என்பது நமது ஆரோக்கியத்துக்கு மிக 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 முக்கியமானது. இந்த இடத்துல நான் காலையில உங்களை மெடிடேஷன் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அதிநுட்பமான காரணம் என்ன அப்படின்னா, சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்னா, நமது உடலில் உள்ள ஹார்மோன்கள் சரியான விகிதத்தில் தினசரி சுரப்பதற்கு முதல் அதிமுக்கிய காரணமாக இருப்பது இந்த தவம் தான், தியானம் தான். ஏன் அப்படின்னா, நீங்க தியானம் பண்றப்பதான் உங்களது மனம் அமைதியாக ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. உங்கள் மனம் ஒருநிலைப்படுத்தப்படுறப்போ உங்களுக்கு பொதுவா நம்ம எல்லாருக்குமே என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? உங்களுடைய நெத்தி பொட்ட பாருங்கம்பாங்க. ஏன் நெத்தி பொட்ட பார்க்க சொல்றாங்க? நெத்தி பொட்டுல என்ன இருக்கு? பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸ். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிற இடம் தான் இது. அதுதான் எல்லா கிளாண்டுகளுக்கும் மாஸ்டர், கிங் ஆஃப் தி கிளாண்ட்ஸ். அப்ப அந்த மாஸ்டர் கிளாண்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் நம்ம உடம்புல எங்கெங்க எந்தெந்த ஹார்மோன் எந்தெந்த அளவுல சுரக்கணும் அப்படிங்கிறது கரெக்டா நடக்கும். அப்ப அந்த பிட்யூட்டரி கிளாண்ட இன்டியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்தை நோக்கி உனது எண்ண குவியல்களை குவிக்க வேண்டும். அப்ப நம்ம எண்ண குவியல்கள் அந்த இடத்துல குவியலாக இருக்கும்போது அந்த இடம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சோ அப்ப நம்மளால இந்த எண்ணங்களை அங்க போக்கஸ் பண்ண முடியலன்னா இந்த விரல், ஆள்காட்டி விரலை கொண்டு நெத்தி பொட்டை தொட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அதுக்காக தான் நம்மளை பொட்டு வைக்க சொல்றது. சோ இந்த இடத்த நம்ம எவ்வளவு அதிகமாக தொடுகிறோமோ நம்ம கிளான்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். அப்ப நம்ம உடம்புல ஹார்மோன்கள் சீராக இயங்கும், சீராக சுரக்கப்படும். என்னென்ன ஹார்மோன் அப்படி முக்கியமா இருக்கு? நமக்கு உணவு சாப்பிடறத செரிமானம் பண்றதுக்கே கரெக்டான ஹார்மோன் இருந்தாதான் செரிமானம் சரியாக நடக்கும். பான்கிரியாஸ்ங்கிற உறுப்பு, கணைய உறுப்பு சரியான அளவில் இன்சுலின் ஹார்மோனை சுரந்தாதான் அது செரிமானம் ஆகும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே சர்க்கரை நோய் இருக்கு, டயபெட்டிஸ் சொல்றோம். என்ன காரணம்? இன்சுலின் ஹார்மோன் சரியா இல்ல. லேடிஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், எத்தனை கர்ப்பப்பை சம்பந்தமான பிணிகள் எதனால வருது? ஹார்மோன் குறைபாடு. அப்ப இந்த ஹார்மோன்களை சரி பண்ணுவதற்காக தான் அந்த காலத்துல நமக்கு பெரியோர்கள், நமது சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டு போன முறை தியானம். நம்ம இன்னைக்கு அதை மதம் சார்ந்ததாக பார்க்கிறோம், தவறானது. நாம் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு உயிர் சத்து அதிகப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரே விஷயம்தான் இந்த தியானம். அப்ப இதனோட சயின்டிபிக் ரீசன் என்னன்னு புரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சோ நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட உடம்புல அன்னைக்கு ஹார்மோன் நல்லா இருக்கணுமா? இன்னொன்னு, வாய் விட்டு சிரிக்கணும். நம்ம சிரிக்கிறப்ப அவ்வளோ ஹார்மோன்களும் அப்படியே புதுப்பிக்கப்படும். அவ்வளவு நல்ல சொர்க்கம். அதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், உடல் பயிற்சி பண்றோம்னா உடல் பயிற்சி பண்ணும் பொழுதும் நமது உடலில் எல்லா ஹார்மோன்களும் அதாவது வேலையை கரெக்டா செய்யும். சோ இப்ப சின்ன விஷயங்களா இது தெரியலாம், நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனா இது ஒவ்வொன்றையும் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை இடங்கள்ல தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். சோ அதெல்லாம் ஊக்குவிப்பதற்காக மட்டுமே தான் இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்துல நான் உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப நம்ம லேடிஸா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் திரும்பவும் இந்த ஹார்மோன் விஷயத்துக்காக வருகிறேன். நிறைய பேர் நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரேஷியோஸ் முன்ன பின்ன இம்பேலன்ஸா இருக்கிறதுனால பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வருது. இதெல்லாம் வராம இருக்கணும்னு சொன்னாப்பா ரெண்டே விஷயம், நல்ல சந்தோஷமா இருங்க. முதல்ல சந்தோஷம். இந்த சந்தோஷம்ங்கிறது எங்க இருந்து இருக்கு? நம்மளோட மகிழ்ச்சி நமது மனம் சார்ந்தது, நமது எண்ணம் சார்ந்தது, நமது சுற்றுச்சூழலை சார்ந்தது. இப்ப நமக்குள்ள நாம மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நம்ம மகிழ்ச்சியா வைக்க முடியும். இப்ப நம்ம எப்பவுமே எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்தோம்னா நமது உடல் செல்களும் எப்பவுமே அது செய்யற வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஹார்மோன்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும், எந்த பிணியுமே வராது. ஆனா இன்னைக்கு இதுக்கெல்லாம் எதிர்மாறான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச வரைக்கும் எதையும் நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏன் எனக்கு இப்படி சோகமா நடக்குது, ஏன் எனக்கு தவறா நடக்குது அப்படின்னு நெகட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணாம எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. எத்தனையோ பேர் கிடைக்காத எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாசிட்டிவா திங்க் பண்றோம் அப்படின்னா நமது ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகும். ஏன்னா நமது எண்ணங்கள் தான் நமது உடல்ல உள்ள நிறைய பிணிகளுக்கு காரணமா இருக்கும். ஒரே நாள்ல அது காரணமாகாது. நமது எண்ணங்கள் பைலப்பாகி
மனதை பாதித்து அந்த மனம் பாதிக்கப்படுறப்ப நம்ம உடலில் உள்ள ஹார்மோன்கள் பாதிக்கிறப்ப அதனுடைய என்சைம்ஸ் எல்லாம் அப்படி ஒவ்வொன்றா பாதிச்சுதான் அதுக்கப்புறம் தான் அது நம்ம உடலில் குறிகுணமாக வெளியே தெரியும். ஏன்னா எதுவுமே டைரக்டா எடுத்த உடனே நம்ம போய் அஃபெக்ட் பண்ணாது, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் அட்டாக் பண்ணாத வரைக்கும். சரியா? சோ அப்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நமது எண்ண அலைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த எண்ண அலைகளை சரியான விகிதத்துல சரியான முறையில அமைச்சுக்கிறதுக்கு இந்த தியானம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்புறம் உடல் பயிற்சி. லேடிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்கிப்பிங் பண்ணலாம், நல்லா சைக்கிளிங் போகலாம், வாக்கிங் போகலாம். நம்ம இந்த ஏஜ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்றீங்களா, நல்லா ஹாப்பி மொமெண்ட்ஸோட இருங்க. நல்லா ஆரோக்கியமான டாபிக் எல்லாம் எடுத்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹெல்த் விஷயமா நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. எதையும் ஒளிவு மறைவு இன்றி, அதாவது நம்ம லேடிஸ் எல்லாம் நிறைய சீக்ரசி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளோட ஹெல்த் விஷயமா. எல்லாம் பிறப்பெடுத்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணினா மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வெளியில தெரிய வரும். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. எங்கேயுமே ஹிடன் இதா எதுவுமே வச்சுக்க கூடாது. எப்பவும் யாராவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தோழி வச்சுக்கணும், தோழர் வச்சுக்கணும். அவங்க ஒருத்தட்டையாவது எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி நம்ம அதுக்குரிய ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். சோ இது நம்மளோட காலை இது. அப்புறம் காலை உணவுல நான் சொன்ன மாதிரி அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 11 மணி போல 12 மணி போல ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்க. மதிய உணவுலையும் உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாக அறுசுவைகள் உணவுகள் எடுத்துக்கலாம். சோ இதுல நான் சொல்ல வரோம்னா, சித்தால நம்ம என்ன சொல்லுவோம்னா, காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய்ன்னு சொல்லுவோம். அதாவது இஞ்சி சுக்கு கடுக்காய். காலையில எழுந்த உடனே இஞ்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. சோ இஞ்சி எப்படி எடுக்கலாம், இஞ்சி தேனுரலா பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா காலையில இந்த வாதத்தை மட்டுப்படுத்துவதற்காக இஞ்சி எடுக்க சொல்லுவோம். மதியம் பித்தத்தை மட்டுப்படுத்துவதற்காக சுக்கு எடுக்க சொல்லுவோம். இரவுல கடுக்காய் கபத்தை மட்டுப்படுத்துவதற்காக இந்த 3. அப்ப இந்த 3 ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இஞ்சிய இஞ்சி தேனுரலா எடுத்துக்கலாம், இல்ல இஞ்சிய போட்டு இஞ்சி பால் குடிக்கலாம், இஞ்சி டீ குடிக்கலாம். மதியம் சுக்கு பொடி வச்சுட்டா அந்த சுக்கு பொடியை ஃபர்ஸ்ட் சாதம் சாப்பிட்றப்ப பருப்பு பொடி சாப்பிட்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு அப்புறம் மற்ற உணவுகள் எடுத்துக்கலாம். இரவும் நம்ம திரிபலாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா வெறும் கடுக்காய் கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா நமது உடல்ல எந்த பிணிகளும் வராது. அதாவது வாதம், பித்தம், கபம் இதுல ஏறி இறங்கி இருந்தாலும் சரியான விதத்தில் சமன்படுத்தப்படும். சோ அதான் காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈவினிங் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். சோ ஈவினிங் அதே மாதிரி நீங்க உங்களால முடிஞ்சா எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இல்லைன்னா முத்திரைகள் இருக்குப்பா. முத்திரைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐம்பூதம் தான். அதாவது வெளியில இருக்கிற 5 ஐம்பூதத்தோட இந்த உடலாகிய ஐம்பூத கூறு கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்ப இந்த ஐம்பூதங்களுக்கு தான் இந்த 5 விரல்களை நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்துக்குரியது. அது நீங்க இப்ப நான் ஸ்பெசிபிக்கா ரொம்ப நேரம் ஆயிரும் இதை பேசணும்னா, நீங்க அந்த முத்திரைகள் பத்தி தெரிஞ்சுட்டு அந்த முத்திரைகளை பண்ணிக்கோங்க. இரவு அதே மாதிரி நான் படுக்க போறப்ப உங்களுக்கு சில ஸ்பெசிபிக் டிப்ஸ் சொல்றேன். இரவு படுப்பதற்கு முன் உணவு எடுப்பது. அதே மாதிரி இரவு உணவு எடுப்பதற்கே முறை இருக்கு. நான் சொன்ன மாதிரி கூழாக்கிதான் விழுங்கணும். அதே 3 நேரம் உணவு எடுக்கலாமா, 2 நேரம் உணவு எடுக்கலாமா, 1 நேரம் எடுக்கலாமாங்கிற கேள்வி வரலாம். ஜென்ரலான கான்செப்ட் இத்தனை நேரம் உணவு எடுக்கணுங்கிறது கிடையாது. பசி உணர்வு இருந்தால் உணவு எடுத்தால் போதும். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா பழகி வச்சுட்டோம். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடணும், மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லி. சோ இதுல உடல், அதாவது இயற்கையோடு ஒத்து வாழ்றவங்களுக்கு புரியும். நம்ம உடம்பு இயற்கை, இதுல இந்த மாற்றம், இப்ப நான் இதை எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும், என் உடம்புக்கு இது தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செய்ய முடியும். அப்படி உணராதவர்கள் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். காலையிலயோ மதியமோ இரவோ 3 நேரம் சாப்பிட்டாதான் என் ஹெல்த்தா இருக்க முடியும், எனக்கு என் உடம்பு கூட இல்ல, என் உடம்போட நான் லிசன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க 3 நேரமா எடுத்துக்கலாம். அப்ப இந்த உடல் உணவு இதெல்லாம் எடுத்துட்டு இரவு மட்டும் 8 மணிக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கோங்க. 8 மணிக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம படுக்க போறப்ப அதுக்குன்னு பயோ கிளாக் இருக்கு நம்ம உடலுக்குன்னு சொல்லி, இந்தந்த நேரங்கள்ல இந்தந்த உறுப்புகள் வேலை பார்க்கும்னு சொல்லி. சோ அந்தந்த உறுப்பு வேலை பார்க்கும் போது, அந்தந்த உறுப்பு ஓய்வு எடுக்கும் போது அதுக்குரிய ஓய்வை நாம் கொடுக்க வேண்டும். அதை மீறி நம்ம அதுக்கு ஒர்க் லோட் பண்றோம்னு சொன்னா அது நம்ம கிட்ட வேற ஏதாவது ஒரு பிணியாக பிரதிபலிக்கும். சோ இப்போ லிவர்னு பாத்தீங்கன்னா நைட் 11 மணிக்கெல்லாம் அதுக்கு தூங்கிட்டு தான் இருக்கணும். லிவர் ரெஸ்ட் கேட்கிற டைம். நீங்க அப்போ போய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா லிவர் அது ஓய்வெடுக்க முடியாம அது வேலை பார்த்துட்டு இருக்கும். அதெல்லாம் முடிகிற வரைக்கும் அது வேலை பார்த்துட்டு இருக்கும். முடியாதப்ப நமக்கு பிணியாக பிரதிபலிக்கும். சோ அதனால உடல் அப்படிங்கிற நம்ம உடல் சொல்வதை நம்ம கேட்டுக்கணும். போய் படுக்கிறோமா,
9:30 மேக்சிமம் 10 மணி. 10 மணிக்கு மேல இந்த மொபைல் யூஸ் பண்றது, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டு இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் இன்றைய ஓய்வை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு மனசால எண்ணி அந்த செல்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அப்படியே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி ஒவ்வொரு செல்களும் ஓய்வு எடுக்கிறத அப்படியே நீங்க ரியலைஸ் பண்ணணும். அப்ப காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம எந்திக்க முடியும். ஸோ இந்த பயோ கிளாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாத்துக்கணும். அப்ப இந்த இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றப்பா, நம்மளுடைய தாயிடம் இருந்து நம்ம வெளியில வந்த உடனே எப்படி துண்டிக்கப்படுறோம்? தொப்புள் கொடியை வச்சுதான் கட் பண்றாங்க. சோ அந்த தொப்புள் கொடி வந்து நரம்பு முடிச்சு, உயிர் முடிச்சு. சோ அந்த இடத்துக்கு வந்து வேல்யூ அவ்வளவு ஜாஸ்தி. சோ அந்த தொப்புள் கொடியில வந்து அந்த தொப்புள்ல வந்து இரவு படுக்கும் முன் ரொம்ப ஹீட் பித்த உடம்பா இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 சொட்டு 3 சொட்டு விளக்கெண்ணெய் தொப்புள்ள டெய்லி விட்டுட்டு ஒரு 5 முறை வலது பக்கமாகவும் 5 முறை இடது பக்கமாகவும் தேய்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்மியாகும் பித்தச்சூடு. இதே இது ஸ்கின் ட்ரையா இருக்கு, எனக்கு வந்து கண் எரிச்சல் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து வயிறுக்குள்ள வந்து ஒரு மந்தமா இருக்கிற ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஹெவினஸ் இருக்கிற மாதிரி, ப்ளோட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, அத கண் பார்வையில் கோளாறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3ல ஏதாவது உங்கள் உடல்வாகுக்கு தக்கவாறு. ஏன்னா நான் வாத பித்த கபம்னா என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சரி, உங்களால இப்ப கெஸ் பண்ணிருக்க முடியும் யாரு வாதம் யாரு பித்தம் யாரு கபம் சொல்லி. சோ அந்தந்த உடல் தேகிகள் அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெயை இரவு கப உடம்புக்காரங்களாம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறது பெஸ்ட். ஸோ அப்பதான் சளி பிடிக்காம இருக்கும். இதை வந்து நீங்க தொப்பல்ல டெய்லி போட்டுட்டு படுத்தா உங்களுடைய அது நரம்பு முடிச்சுன்னு சொன்னோமா, நர்வ் கன்ஜெக்ஷன், அதுதான் கன்ஜெக்ஷன். நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள எல்லா இடத்துக்குள்ள நர்வ் கன்ஜெக்ஷனும் அந்த இடம் தான். ஸோ அந்த பாயிண்ட்ல ஒரு சின்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட் தான் அது. நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய பலன் அதிகமானது, அளவிட முடியாதது, அதை வாயினால விவரிக்க முடியாது. ஸோ இதை வந்து உணர்வு பூர்வமா தான் நீங்க உணர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சின்ன சின்ன முறைகள் இருக்குப்பா. அது சாதாரணமா தான் இருக்கும். நம்ம இப்ப வீட்டுல வந்து உண்மையே இல்லை, நம்ம ஜீரகம் வந்து நம்ம டெய்லி சமையல்ல யூஸ் பண்றோம். சோ இந்த சீரகம் அப்படின்னு அதுக்கு பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னாலே, நமது அகத்தை சீராக வைப்பதனால் அதற்கு சீரகம்னு பேரு. அப்போ இந்த ஜீரகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, மோஸ்ட்லி பித்தத்தை, உடல் பித்தத்தை சீராக்குவது ஜீரகம். ப்ரெஷர், இப்ப வீட்டுல யாருக்காவது ப்ரெஷர் இருக்கு, ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கு தலை சுத்தல் இருக்கு, பித்தம் ஜாஸ்தியா இருக்குன்னா தான் ப்ரெஷர் அங்க ஜாஸ்தியா இருக்கும். பித்தம் எப்போ ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஆகும்? ஒருத்தர் எப்போ பித்தன் ஆவாங்க? மென்டல் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். மெயின் அங்க என்ன ப்ராப்ளம்? அப்போ மனம் சார்ந்ததுதான். நம்ம என்ன அலைகள் அங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகதான் பித்தம் கூடுது. அப்ப அந்த பித்தம் கூடுறப்பதான் பித்தன் ஆகிறோம். அப்ப அந்த உடல் சூட நம்ம தான் அதிகப்படுத்துறோம், உயிர்ச்சத்தை வேஸ்ட் ஆக்குறோம். அப்ப இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்ப இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, பித்தத்தை பண்றதுக்கு விளக்கெண்ணெய் டெய்லி இரவு வச்சுட்டு படுத்தோம்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த இதுக்கு திரும்ப நான் என்ன வரேன்னா, ஜீரகத்தை சொல்ல வர்றது பித்தத்தை சீராக்கும். அப்ப எப்படி சீராக்கலாம்? டெய்லி நீங்க அந்த ஜீரகத்தை நல்ல இள வறுவலாக வறுத்து ஒரு டப்பால எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை காலையில எழுந்த உடனே இந்த பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, தலை சுத்தல் இருக்கிறவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க வெறும் வயிற்றுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி வெந்நீர் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தம் மட்டுப்படும். இதே இது சுக்கு வந்து வயிறு சம்பந்தமான உபாதைகள், வாய்வு இருக்கு, கேஸ் ட்ரபிள் வந்துட்டே இருக்குது, செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா சுக்கு பொடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கபம் அதிகமா இருக்கு, தொண்டைக்கட்டு இருக்கு, இருமல் இருக்கு, இவங்களுக்கு அதிமதுரம் அற்புதமான ஒரு மருந்து. அதிமதுரத்தை நம்ம பவுடர் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரல் ப்ராப்ளம் ரிலேட்டடானது எடுத்தோம்னு சொன்னா நமக்கு வந்து அசோக பட்டைன்னு சொல்லுவோம். அசோக மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பட்டை, அந்த பட்டையில இருந்து செய்யக்கூடிய சூரணம் கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். அது வந்து கர்ப்பைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அந்த அசோகப்பட்டை சூரணத்தை தேன் கலந்தாகவாது இல்லைன்னா வெந்நீர்ல கலக்கியாவது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது இப்ப நான் சொல்ற இது எல்லாமே ஜென்ரலா யாருனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது போக அது ஒரு பிணியாக, ஒரு குறிகுணமாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறப்ப ஒரு மருத்துவரை நம்ம போய் பார்த்துட்டு அவங்க ஆலோசனைப்படி அந்தந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம உடல் ஆரோக்கியம் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம உடம்பை நேசிக்க வேண்டும். நான் வேறு இயற்கை வேறு என்று பார்க்காது, நானும் இயற்கையும்
ஒன்றி பிணைந்துள்ளோம், எங்களை பிரிக்க முடியாது என்று உணர்ந்து அந்த இயற்கையோடு நம்ம வந்து ஒத்து வாழ வேண்டும். இயற்கையில அதாவது அந்த காலத்துல வந்து வெயில் காலம்னு சொன்னா கம்மஞ்சோறு கம்மங்கூழ் குடிப்போம். இதே மாதிரி குளிர்காலம் வரப்ப அதுக்கு சூடு தரக்கூடிய உணவுகளுக்காக நம்ம உண்ற பழக்கம் இருக்கு. காத்து காலம் வரப்ப அதுக்குரிய உணவுகள், அதாவது இயற்கையே நமக்கு வழங்குறக்கூட அந்தந்த சீசன்ல அப்பப்ப கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் நம்ம உடல் கரெக்டா சரிவிகிதமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பர்டிகுலரா நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் பேரீச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் பருப்பு, மாதுளம்பழம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நமது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிக மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மாதுளம்பழம் வாரத்துல ஒரு 3 நாளாவது நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்மளுடைய இன்டர்னல் ஹெல்த், அதாவது பர்டிகுலர்லி நம்மளோட கர்ப்பப்பை சார்ந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல்ல கம்மியாகாம பாத்துக்க கூடியது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சரியான விதத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் அனிமிக்கா இருக்கிறவங்க இன்னும் பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா அது கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறத நிறைய பேர் இன்னைக்கு பல சூழ்நிலையில ஸ்கிப் பண்றோம். இது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு சிறுநீரக கற்கள், கால் ஸ்டோன்ஸ்ல கற்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வருது. உடல் வலி அப்படிங்கறத நமக்கு ஃபர்ஸ்ட் உணர்த்துறது என்ன தெரியுமா? நம்ம சரியா தண்ணி குடிக்கலன்னா முதல்ல நமக்கு தெரியக்கூடியது தசை வழியாகவும் உடல் வழியாகவும் தான் நம்ம உணர முடியும். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப முறிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, எனக்கு கை கால்லாம் முறிச்சிட்டு போற மாதிரி இருக்குன்னா யோசிச்சு பின்னால் பாருங்க, நான் கரெக்டா தண்ணி குடிச்சேன், ஒரு 3 லிட்டர் குடிச்சிருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க சரியா தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. அதனாலதான் முதல் காரணம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் வேற பிரச்சனை பண்ணும். சோ இது வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதோட முக்கியத்துவம் வந்து எல்லாருமே உணர்ந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியே அனுப்புற வேலை எந்த உறுப்பு அதிகமா பாக்குது? கிட்னி. அப்ப இந்த கிட்னி சரியா ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பணும்னா அதுக்கு ஒரு மீடியாவா இருக்கிறது என்னது? தண்ணி. அப்ப அந்த தண்ணிய சரியான விதத்துல குடிச்சாதான் உடம்புக்கு வேண்டிய ஆற்றலா மாறிட்டு தேவையில்லாததை வெளியில அனுப்பும். இல்லைன்னா என்ன பண்ணும்? திரும்ப அது கிட்னிக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்ப என்ன ஆகும்? கல்லா மாறலாம். அங்க மட்டுமா கல்லா மாறும்? பித்தப்பையில கல்லா மாறலாம், கல்லீரல்ல பிரச்சனை பண்ணலாம், எல்லா விதத்திலையும் வந்து பிரச்சனையை உருவாக்கும். சோ இந்த தண்ணி குடிக்கிறதோட மகத்துவத்தையும் நம்ம உணர்ந்து நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தண்ணி எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். இன்னொன்னு நான் சொல்ல வரணும், நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கலாம், நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பர்டிகுலரா முகத்துல பரு வருது, எனக்கு பொடுகு வருது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நான் சொன்னேன் பித்தம் தான். பித்தம் ஜாஸ்தி ஆகிறப்ப உடல் சூடு ஜாஸ்தி ஆகும். இந்த உடல் சூடு ஜாஸ்தி ஆகிறதுனாலதான் ஸ்கின், அதாவது ரத்தம் கொதிப்படையும். அப்ப ரத்தம் வந்து அந்த ஹீட்டை எலிமினேட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணும். அப்ப அது வந்து தலையிலன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் வழியான்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் வழியா பொடுகா, அப்புறம் சோரியாசிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரலாம். கண் வழியா கண் சூடா வரலாம், கண்ணு தகதகன்னு எரிச்சலா இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல பிம்பிள்ஸா வரலாம், ஆயில் கண்டென்ட்டா வெளியில வரலாம், பைல்ஸ் ப்ராப்ளமா வரலாம். ஸோ அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும்னா ஒரு சின்ன மூல மந்திரம் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? திரிபலா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், தொப்பையில விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்தது நம்ம லேடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன் ரெகுலேட்டரா இருக்கக்கூடிய நம்ம உணவுல வந்து முக்கியமானது என்னதுன்னா வெந்தயம். நம்ம வீட்டுல டெய்லி உணவுக்கு யூஸ் பண்ற வெந்தயம். வெந்தயம் வந்து சிறப்பான ஹார்மோன் ரெகுலேட்டர். எல்லா ஹார்மோன்களையும் சரி விதத்துல சுரக்க வைக்கக்கூடியது மெயின் ரோல். ஸோ இந்த வெந்தயத்தை இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் டம்ளர்ல ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பிரஷிங் எல்லாம் நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சு கொஞ்சம் கசப்பா இருக்கும். நம்ம கசப்பு சுவை காலையில ஆரம்பிச்சிடணும் உணவுல. அப்போ அந்த கசப்பு சுவையை குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருங்க. அது வந்து நல்ல ஹார்மோன்கள் சரியா சுரக்க வைக்கும். அப்ப நம்ம அதை வந்து கர்ப்பப்பையும் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு இந்த பிம்பிள்ஸ் வரதெல்லாம் கம்மியாகும். எப்படி கம்மியாகுது? பித்தம் கம்மியாகுது. பித்தம் கம்மியாகிறப்ப இதெல்லாம் கம்மியாகும், பொடுகு வர்றது கம்மியாகும். அது மாதிரி அடுத்தது எண்ணெய் குளியல் பத்தி நான் டச் பண்ணவே இல்லை. நம்ம வந்து எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமது தமிழ்நாட்டுக்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு, நம்மளோட கிளைமேட் ட்ராபிக்கல் கண்ட்ரிங்கிறது நம்மளோட கண்ட்ரிக்கு தேவையானதுல, அதுவும் பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு உரிய பாரம்பரிய முறைப்படி நமது கிளைமேட் ஏற்றது வந்து கண்டிப்பா வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் பண்ண வேண்டும். அப்ப இந்த எண்ணெய் குளியல் என்னைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாரம் 2 முறை சொல்றோம். லேடிஸா இருக்கு, நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே உரிய கிழமை வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். ஸோ காலையில நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மேக்சிமம் 20 நிமிஷம் இருந்து 1/2 மணி நேரம் தான். அதுக்கு மேல ஊற வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம சைனஸ்ல எல்லாம் இறங்கிரும், பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க.
மேக்சிமம் 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் வெது வெதுப்பான வெந்நீர்ல நம்ம வந்து தலை குளிச்சுக்கலாம். குளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் மட்டும் உடலுக்கு மதியம் வந்து படுக்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மதிய உறக்கம் கூடாது, பகல் உறக்கம் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா இருந்துக்கலாம். இதையும் நீங்க ஹெல்த்ல எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பொடுகு தொந்தரவு எல்லாம் வரவே வராது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் தேய்ச்சி குளிப்போம் இந்த காலத்துல. இப்போ அப்படிலாம் குளிக்க முடியல, அட்லீஸ்ட் தலைக்காவது நல்ல குளிர எண்ணெய் வச்சு நம்ம எண்ணெய் குளியல் வச்சுக்கணும். ஸோ இந்த வெந்தயம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா மேம் எனி டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்ப்பா. கண்டினியூ பண்ணலாம்க்கா, கண்டினியூ பண்ணலாம். யாருக்கும் போரிங்கா இல்லையே? கேர்ள்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அதை பத்தி கேட்டுக்கலாம். போரிங்கா இல்லக்கா, கண்டினியூ பண்ணுங்கக்கா. சரிம்மா, ஓகே. சோ நான் டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணிருங்க. ஓகே ஓகேக்கா. ஓகே. சோ இப்போ வந்து நம்ம வெந்தயம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வெந்தயம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு மெயின் ரோல் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி பாக்குறப்ப தெரியும். சோ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நிறைய பேர் இன்னைக்கு பார்லருக்குலாம் போறோம், நிறைய ஃபேஷியல் பண்றோம், நம்மளோட ஸ்கின் கேருக்காக நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போடுறோம். இது எதுவுமே இல்லாம சிம்பிள் ரெமெடி ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் அதோட டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். சோ அது என்ன சின்ன டிப் அப்படின்னா, இதே வெந்தயம் தான். ஒரு வெந்தயம் ஒரு 100 கிராம் போல இல்ல 50 கிராம் போல முந்த நாள் இரவே நல்லா ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா சாஃப்டா ஊறி இருக்கும். மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சி ஒரு கிளாஸ் பவுல்ல எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல. ஏன்னா இல்லைன்னா நம்ம டெய்லி அரைக்கணும். அம்மியில அரைக்கிறதா இருந்தா நீங்க டெய்லி ஃப்ரெஷ் குவான்டிட்டி ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்து வெந்தயம் பர்டிகுலரா பேஸா தேவையானது வெந்தயம் பேஸ்ட். வெந்தயம் நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கிறீங்க. டெய்லி காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஷியலுக்கு தேவையானது வந்து பேஸ் பேக்க எடுத்துட்டு அது கூட ஒரு 3 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு, நல்ல தயிர் 1 ஸ்பூன் நல்லா ஊத்தி, நல்ல மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உங்களுடைய முகத்தில் அண்டர் ஆர்ம்ஸ்ல எங்கெல்லாம் கருப்பா இருக்குதோ, உங்களுக்காக கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்கின் பளபளன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நல்லா வெது வெதுப்பான தண்ணீர்ல கழுவி பாருங்க. இது வந்து நீங்க டெய்லி பண்ணினாலும் உங்களுடைய ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுல வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும் இல்ல, உள்ள ஆரோக்கியத்துக்கும் இது வந்து உட்புற ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஹீட்டை கம்மி பண்ணும் வெந்தயத்தோட ரோல். தயிர் எலுமிச்சம்பழமும் ப்ளீச் ஆட் பண்ணும். தயிர்ல உள்ளது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ள காம்ப்ளெக்ஷன்லாம் நிறைய கொடுக்கும். ஏன்னா நம்ம கோவில்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய அபிஷேகம் பண்றப்ப தயிர், பால், நெய் இந்த மாதிரி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் இதெல்லாமே. ஸோ இந்த இப்ப நம்ம சொல்ற இந்த கலவையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு, ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் அது இருக்கும். ஸோ மஞ்சள்ங்கிறது நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப கலர் கொடுத்துரும். மஞ்சளா காமிக்குமா அப்படின்னா வேணும், பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் போட்டா போதும். மஞ்சள் இல்லாமலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டிப்பு. இந்த பிம்பிள்ஸ் அதிகமா வர்றவங்க நான் சொன்ன மாதிரி இது மட்டும் இல்ல, உள்ள சாப்பிடுற வெந்தயம் சாப்பிடுங்க, தொப்புள்ள போடுறத அப்ளை பண்ணுங்க, பிரிபலா எடுத்துக்கோங்க. இதையும் சேர்ந்து செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும். அதே மாதிரி நம்ம உணவுகள்ல கீரையோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப கீரையில பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கு நிகரானது எதுவுமே கிடையாதுப்பா. முருங்கை மரம் இல்லாத வீடே இருக்காது. மோஸ்ட்லி இப்ப நம்ம எல்லாம் சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயுமே ஓரளவுக்கு முருங்கை மரம் இருக்கும். அப்படியே இல்லைன்னா ஒரு 10 வீட்டுக்கு ஒரு மரமாவது கண்டிப்பா இருக்கும். அப்படியே இல்லைனாலும் மார்க்கெட்ல நமக்கு கீரை எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து வாரம் அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது, 7 நாள்ல ஒரு 3 நாளாவது முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு ஃபார்ம்ல எடுத்துக்கணும். ஏன்னா அதுல வந்து எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், எல்லா சத்துக்களும், அயன் சத்து எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு, எப்படி நான் கடுக்காயை வந்து தாய்ப்பாலுக்கும் மேலானதுன்னு சொன்னாலும் அதே மாதிரி முருங்கையும் அதே மாதிரிதான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய முருங்கைக்காயிலையும் சரி, முருங்கை பூளையும் சரி, முருங்கை விதையிலையும் சரி, எல்லாத்துலயுமே அவ்வளவு நியூட்ரியன் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த முருங்கையை வந்து நம்ம உணவுல வந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எவ்வளவு அதிகமா வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சூப்பா குடிக்கலாம், கீரையா பண்ணி சாப்பிடலாம். சிலருக்கு கீரையெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் மலச்சிக்கல் தொந்தரவு வந்தது, அயன் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறவங்க தண்ணி குடிக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்க தண்ணியை மட்டும் சரியான விதத்துல குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லாம நம்ம பாத்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு. அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து தங்கச்சத்து நிறைந்தது, அதனால அதுக்கு பேரே பொன்னாங்கண்ணி. ஸோ அந்த பொன் அப்படிங்கிற தங்கம் நிறைந்த அந்த ஆரோக்கியம் நிறைந்த அந்த கீரை வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு 45 நாள்
லைட்டா நெய்யில வதக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சு நெய்யில வதக்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் நல்லா கூடிரும். அவ்வளவு இரும்புச்சத்தும் அதுல இருக்கு. ஸ்கின் அப்படி க்ளோயிங்கா இருக்கும். கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் ஒளி கிடைக்கும். ஸோ இந்த கீரை ஒவ்வொரு கீரைக்கும் அதுக்குன்னு உரிய மகத்துவம் நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் வல்லாரை கீரையெல்லாம் நம்ம வந்து மருந்தா மட்டும்தான் பார்க்கணும். அதையும் கூட நம்ம உணவுகள்ல எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு சரி, ஹார்மோன் ரெகுலேட்டராகவும் சரி, அது நிறைய வேலை பார்க்கும். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது கபசுர குடிநீரை பத்தி. நம்ம இந்த இடத்துல வந்து இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும். இதுதான் வந்து இன்னைக்கு எல்லாரோட டாபிக்காவுமே நம்ம பேசுறோம். ஸோ அப்போ இந்த இம்யூனிட்டியை ரைஸ் பண்றது எந்த விகிதத்துல எல்லாம் நம்ம ரைஸ் பண்ண முடியும்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும். அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். அப்ப நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லையா? எல்லாரும் உடம்புக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இருக்கு. வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வெளியில இருந்து வரக்கூடிய அட்டாக், வேற ஒரு பாக்டீரியானால, வைரஸ்னால, பாராசைட்ஸ்னால, ஏதாவது ஃபங்கல்னால ஏதாவது வரது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம பாடி வந்து சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மளோட இந்தியால பார்டர்ல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க மிலிட்டரி பீப்புள், அவங்களாம் நம்மள பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அது வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறோம். அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாம நம்மளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஊடுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வந்து யாரோ ஒருத்தர் உள்ள வரைக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை உருவாகும். அப்ப நம்ம உடம்புல வந்து அந்த மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத டினோட் பண்றது நம்ம உடம்புல என்னது அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் கரெக்டான விகிதத்துல இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணி வெளியில இருந்து வர ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆகாம நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கு. அந்த பாதுகாப்பு வலையும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து சரியான ரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாம் சரியான விதத்துல சரியான அளவுல நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அப்ப இதை வந்து நம்ம எது மூலமாலாம் சரி பண்ணிக்கலாம்? அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தியை சீரான அளவுல வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நமது உணவுல நம்ம அது உணவு மூலமா நம்ம வேற விதமா நம்ம பேச முடியாது. ஸோ நம்ம உணவுகள்ல தான் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம உணவுல எதெல்லாம் எடுத்தா அது சீராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு நிறைய கண்ட்ரிங்கள்ல எல்லாம் நிறைய பாதிப்புகள், நிறைய இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ் டு இந்தியா. நம்ம இந்தியா பாப்புலேஷனுக்கு நம்மளோட இறப்பு விகிதம், இங்க இருக்கிற இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியானது பர்சன்டேஜ்ல. இதுக்கு காரணம் வந்து நமது உணவு பழக்க வழக்கம். சரியா, நம்மளது உணவுகள்ல நம்ம எல்லாமே நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்றோம். என்ன ஸ்பைசஸ்? மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், எல்லாமே மஞ்சள். ஸோ இதெல்லாமே நம்மளோட உணவோட தினசரி உணவுல அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் மிஸ்ஸிங் ஃபேக்டர். அதுதான் வந்து மெயினா இன்னைக்கு நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த உணவுகள்ல நம்ம வந்து இப்போ நீங்க பேசிக்கா புரிஞ்சிருப்பீங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பெரியோர்கள், முன்னோர்கள், நம்ம பாட்டி தாத்தா, அவங்க பாட்டி தாத்தான்னு ஃபாலோ பண்ண உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டு அக்கேஷனலா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். ஸோ இதை மாதிரி பழகிக்கிட்டோம்னு சொன்னா இதுதான் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இதுல வந்து பூண்டோட ரோல், கார்லிக், பூண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு. ஸோ நம்ம வந்து பூண்டு வந்து சின்னவங்க முறை, சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் ஆன ஒரு நல்ல ஒரு உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது வந்து மருந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நம்ம உணவு மூலமா எடுக்கிற அந்த பூண்டை வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இரவு வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கு, அலர்ஜிக் சிம்டம் இருக்கு, தும்மல் வந்துட்டே இருக்கு, எனக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, எனக்கு வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கு, இத மாதிரிலாம் ஃபீல் பண்றவங்க பூண்டு பாலை இரவு டெய்லி எடுத்துட்டு பாருங்க. ஒரு 5-6 பூண்டுக்கள் எடுத்து பால்ல வேக வச்சு கடைஞ்சி அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி போட்டு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 45 நாள் தொடர்ச்சியா குடிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்க உடல்ல உள்ள மாற்றங்கள் நல்லா தெரியும். இது வந்து நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமது ஊர்ல பாரம்பரியமாவே நம்ம வந்து சுக்கு காஃபி குடிக்கிற வழக்கம் உண்டு. அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல கொரோனா ப்ரிவென்டிவ் மெஷராவே நம்ம சொல்றோம் அதை, சுக்கு காஃபி. அந்த சுக்கு காஃபில வந்து நம்ம சுக்கு, மல்லி, மிளகு இதெல்லாம் போடுவோம். அது கூட இப்ப பட்டையும் சேர்த்துக்க சொல்றோம். ஏன்னா பட்டையில இதுல எல்லாம் எதனால இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இதுல எல்லாம் ஆக்சிஜன் ரேடிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்ற அந்த பவர் வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பாடியில உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை ஊடுருவி எடுத்து செல்லக்கூடிய தன்மை அதிகம் உடையது இந்த ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியான விதத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்குது.
சோ இத மாதிரி அந்த ஸ்பைசஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை, இந்த கொரோனா பீரியட்ல ரசம் டெய்லி எடுத்துக்கோங்க, உணவுல எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 டம்ளராவது டெய்லி குடிங்கன்னு அட்வைஸ் பண்றோம். ரீசன் என்னன்னா இதுதான், ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சரிவிகிதமா அது எடுத்துட்டு போகுது, செரிமானத்தை சரியான முறையில வைக்குது. ஏன்னா செரிமானம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வயிறுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்கு வந்து அதுதான் மூல காரணம். மலச்சிக்கல் ஒண்ணு இருந்தா எல்லா சிக்கலுக்கும் அதுதான் காரணம். அப்ப இத மாதிரி நம்ம வயிறுல சரி, நம்ம உடம்பு வந்து எப்பவுமே லைட்டா இருக்கணும். நம்ம எடுக்கிற உணவு நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு அப்பா அப்படின்னு உட்கார்றதுக்கும், சாப்பிட்டோங்கிற ஃபீலே இல்லாம லைட்டா இருந்து நம்ம வேலைங்களை ஆக்டிவா செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வயிறு முழுமையாக நிரம்பும் அளவுக்கு உணவு எடுக்கக்கூடாது. 50% ஃபுட் எடுத்தா போதும் உணவு, மீதி 25% வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருக்கட்டும், மீதி 25% எம்டி வெற்றிடமாகவே இருக்கணும். அப்பதான் அது கிரைண்ட் ஆகுறதுக்கு அந்த இடம் இருக்கும். அப்பதான் நம்ம அந்த லைட் ஃபீலிங் இருக்கும். எப்போ ஒண்ணு நம்ம கல்யாண வீடு, விருந்து வீடு இதெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நல்லா வயிறுக்கு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் போட்டுட்டு அப்பா ஒரு தூக்கம் தூங்கணும் போல இருக்குன்னு சொன்னோம்னா அது உடலுக்கு நல்ல அறிகுறி கிடையாது. எப்பவும் லைட்டா இருக்கணும். அது எந்த நாளா இருந்தாலும் உடலுக்கு தேவையான அளவு உணவை கொடுத்து அந்த லிமிட்டை கரெக்டா வச்சுக்கணும். அப்ப நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸ்ல நம்ம உடல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த உணவு எடுக்கிறது வந்து இது சொல்ல இப்ப விட்டுட்டேன், அதனால இப்ப அதை டச் பண்ணிட்டேன். ஸோ வந்து முழுமையாக ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன், இங்க வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் உணவு எடுக்காதீங்க. வயிறு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் அந்த ப்ராப்பர் டைஜஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு அங்க நம்ம உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சீரா இயங்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து லங்ஸ்க்கு வருவோம். இப்போ கொரோனா பீரியட்ங்கிறதுனால இதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நம்ம எல்லாம் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறது கரெக்ட்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம எத்தனை பேர் நம்ம மூச்சு விடுறோங்கிறத உணர்ந்திருக்கிறோம்? நம்ம பிறந்ததுல இருந்தே மூச்சு விட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம இறப்பு வரை மூச்சு விட்டுட்டு இருப்போம். அந்த இறப்புங்கிறது எப்போ, அது நம்ம எல்லாருக்குமே அது நடக்கிறப்பதான் நம்மளோட மூச்சு நிற்கும். ஆனா அது வரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோமா, நான் மூச்சு விடுறேன், சரியான முறையில தான் மூச்சு விடுறேன், என் உடம்புக்கு வந்து நான் மூச்சு விடுறது இதன் மூலமா சரியான காத்தை உள்ள எடுத்துட்டு போறோம், எத்தனை பேருக்கு அது புரியும்? தெரிஞ்சு பண்றோம்? கண்டிப்பா இல்லை. சோ வந்து நம்ம மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேசுறோம், எல்லாம் ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்மளோட நுரையீரலுக்கு வந்து எவ்வளவு நல்ல ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு போறோமோ அப்ப அந்த நுரையீரல் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம தேவையில்லாத இது கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்கிரீட் பண்ணும் அதுவும். அப்ப இதை பண்றதுக்கு நம்மளோட மூச்சு வந்து எப்பவும் எப்படி விடுறோம்னா, மூக்கு வழியா சுவாசத்தை உள்ள இழுத்தோம்னா தொண்டை வரைக்கும் தான் வருது நம்மளோட மூச்சு. இந்த மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் உள்ள மூச்சாக தான் நம்ம மூச்சு விட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதை வந்து நம்ம நுரையீரல் வரைக்கும் செல்லணும்னு சொன்னா இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி காலையில ஒரு 5 to 10 நிமிடம், சாயந்தரம் அந்த மாதிரி 5 to 10 நிமிடம் வயிறு எம்டியா இருக்கிறப்ப உட்காந்து நல்ல மூச்சை இடது நாசி வழியாக உள்ள இழுத்து கொஞ்ச நேரம், அதாவது கவுண்ட் எதுவுமே வேண்டாம், உங்களால எவ்வளவு நேரம் அதை ஹோல்டு பண்ண முடியுதோ கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வலது நாசியாக வெளியே விடுங்க. அதே எந்த நாசி வழியாக வெளியே விட்டோமோ அதே நாசி வலது நாசியா வழியா உள்ள இழுத்து திரும்ப ஹோல்டு பண்ணி இடது நாசியா விடுங்க. சோ இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்றப்ப நல்ல ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு போயிட்டு தேவையில்லாத கழிவுகளை நுரையீரல் வெளியே தள்ளும். இப்படி இருக்கிறப்ப நமக்கு தேவையில்லாத கழிவுகள் இருக்கிறப்பதான் தொந்தரவுகளாக வரும். இதை நம்ம கரெக்டா பண்ணணும்னா அங்க வந்து கழிவுகள் தங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. சோ நமது நுரையீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறோம் அப்படின்னா இதுல வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க பலூன் ஊதுறது. வீட்டுல பெரிய பெரிய பலூன்ஸ் வாங்கி வச்சிருங்க. உங்க அந்த மாதிரி பிராணாயாமம் எல்லாம் கரெக்டா பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சா சும்மா இருக்கிற நேரங்கள்ல பலூனை ஊதி விடுங்க, உள்ள இழுத்து வெளியே விட்டுட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சின்ன சின்ன டிப்ஸ், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே நம்ம பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய சின்ன சின்ன முறைகளாக இருக்கும். நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். சோ எனி क्वेश्चंस ப்ளீஸ்? ஹலோ, ஏதாவது கேள்விகள் இருக்குதா? மேம் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்கப்பா. மேம் ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல இருந்து வளரையில கொஞ்சம் திக்கா இருக்கு, கீழே வர வர ரொம்ப தின்னாகி அப்புறம் சுருட்டுது, இல்லாட்டி ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருது, கீழே வரைக்குமே திக்கன்னா வளர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ உங்க ஹேர் ஃபோக்கஸ்ன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்போ ஹேர் வந்து டென்சிட்டி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கீழே தான் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அயன் கால்சியம் ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா அது கரெக்டா இருக்கும்பா. நீங்க உங்களோட ஃபுட்ல நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இது பண்ணுங்க. கரிசாலை கீரையை வந்து மாசத்துல ஒரு 2 தடவையாவது நீங்க கரிசாலையை வந்து கீரையாவது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா
கரிசாலைய நீங்க வந்து யூஸ் பண்ற ஆயில்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கரிசாலை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து காய்ச்சி வச்சுக்கலாம். கரிசாலை எண்ணெய் அது வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கரிசாலையில வந்து அவ்வளவு இரும்புச்சத்து இருக்கு. அது வந்து இந்த இந்த பர்டிகுலரா இந்த தின்னா ஹேர் ஆயில் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கரிசாலை. இது கடைகள்லயே கரிசலாங்கண்ணி எண்ணெயிலே கிடைக்கும் நமக்கு. நீங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். மேம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க மேம். ஓகே. ஸோ ஜென்ரலா இப்போ நான் ஹேர் ஃபால்க்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது நம்ம உடல் சூடு தான் பேசிக்கான ரீசன். அது இந்த பித்தம் உடல் சூடுங்கிறத நான் மென்ஷன் பண்றது பித்தம். இந்த பித்தத்தை தணிச்சோம்னாலே நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அந்த பித்தம்ங்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, சரியான தூக்கம் இல்லை, சரியான முறையில நம்ம தண்ணி குடிக்கல, இதெல்லாம் தான் பித்தம் பைலப் ஆகும். இந்த பித்தம் ஜாஸ்தி ஆகிறப்ப நம்ம உடல் மூலாதார சூடு ஜாஸ்தி ஆகும். இது ஆகிறப்பதான் நமக்கு உடம்புல தலையில கை, அதாவது சில பேர் பக்கத்துல போனாலே ஹீட்டை ஃபீல் பண்ணலாம், அவங்க உடல்ல இருந்து ஏதோ அனல் காத்து வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது போகையும் நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்க எதர் அனிமிக்கா இருக்கீங்களான்னு பாக்கணும்ப்பா, இல்லைன்னா ஏதாவது தைராய்டு இஷ்யூஸ் இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து ஸ்பெசிபிக்கா டிஃபர் ஆகும். ஸோ அஸ் அன் இண்டிவிஜுவலா நான் சொன்னது எல்லாமே ஜென்ரல். இது போக சில விஷயங்கள் இருக்கு, அது வந்து மருத்துவரை போய் நேர்ல பார்த்தாதான் தெரியும். ரொம்ப அதிகமான ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்குரிய ரீசனை கண்டுபிடிச்சு அதுக்குரிய கரெக்டான மருந்து எடுக்கணும், சரியாகும். ஓகே மேம். அப்புறம் ஹேர் லாஸ்க்கு வெயிட் லாஸ்க்கு ரெமெடி கேட்டுருக்காங்க. ஓகே. ஸோ வெயிட் லாஸ், இந்த இடத்துல வெயிட் லாஸ் வர்றப்ப வெயிட் லாஸ் வந்து பை ஒன் டே நமக்கு வரக்கூடியது கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கும் வெயிட் கெயின் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஹெரிடிட்ரியா இருந்தா, ஹெரிடிட்ரி காசா இருந்தா அது பெரிய இம்பாக்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியாது. நம்மளோட உடல் பயிற்சி நான் சொன்ன மாதிரி மென்னு உணவை வந்து உச்சிலோட நல்ல மென்னு கூலாக்கி அப்புறம் அப்படியே அது உள்ள வைக்கிறப்ப டைம் எடுக்கும் நம்ம உணவு எடுக்கிறதுக்கு. நார்மலா 5 நிமிஷம் சாப்பிடுறீங்கன்னா நான் சொன்ன முறைப்படி நீங்க சாப்பிடணும் அட்லீஸ்ட் 15 நிமிஷத்துக்காவது ஆகும் குறைஞ்சது. இந்த மாதிரி நீங்க உணவு எடுக்க ஆரம்பிச்சாலே உங்களோட வெயிட் குறையறத நீங்க உணர முடியும். அதே மாதிரி சாப்பிட்றப்ப இடையில தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் கூடாது. நான் என்ன சொல்லணும், அந்த உணவு அந்த சாப்பிட்ற முறையை ஃபாலோ பண்ணீங்க, அது ஒண்ணு. அப்புறம் இந்த மாதிரி இப்ப வெயிட் ரொம்ப அதிக ஸ்தூலமா இருக்கிறோம், ரொம்ப வெயிட்டா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஒரு சின்ன கஷாயம், கொத்தமல்லி விதை, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி ஒரு இஞ்சி போல எடுத்துக்கோங்க, இஞ்சி தட்டி போட்டுக்கலாம், ஒரு 10 கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு அது 50 ml குண்ட வச்சு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம். மேம் ஓ மேம் சுகர் லெவல் எப்படி மெயின்டைன் பண்றது ஃபுட் கண்ட்ரோல் மூலமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க மேம். இப்போ சுகர் நான் பேசுறப்ப ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இட்ஸ் டிபிக்கலி ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனை சரியா நம்ம பாடியில சுரக்க வைக்கணும். இப்ப பாடியில வந்து நார்மலா சுரந்துட்டு இருந்தது இன்சுலின் வந்து கம்மியா இருக்கு, அதுதான் நம்மளுக்கு சுகர்னு நம்ம சொல்றோம். இந்த சுகர்ங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத விட ஒரு ஹார்மோன் டிசார்டர் தான். அந்த ஹார்மோனை நம்ம கரெக்டா சரியான விதத்துல சுரக்க வச்சுட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு நோய் கிடையாது. அப்ப அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்க வைக்கிறதுங்கிறது அந்த ஒரு பிணியாவும் அதுக்கு ஒரு மருந்து போட்டா சரியாயிருங்கிற கான்செப்டே தவறானது. ஸோ அப்ப இது என்ன, இதுல வந்து உணவு இருக்கு, மனம் சார்ந்தது இருக்கு, மருந்து இருக்கு, இந்த மூணும் சேர்ந்துதான் அதுல வேலை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல தான் நம்ம பார்க்கணும். இப்ப அலோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்டா அந்த இன்சுலினை வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல கொடுத்து நம்ம பாடியில எவ்வளவு அளவு கம்மியா இருக்கும் மைல்டு டோசேஜ்ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணி சுகர் லெவல் எலிவேட்டடா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியான லெவல் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு சித்தா, ஆயுர்வேதா, ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கணைய உறுப்பு, ஏன்னா எங்க அந்த இன்சுலின் ஹார்மோன் இருக்குன்னா கணையத்துல, அப்ப அந்த கணைய உறுப்பு சரியான முறையில தூண்டுவிக்கப்படணும்.
அப்ப அதை தூண்டு வச்சு அது மூலமா கிடைக்கிற அந்த இன்சுலினை வந்து சரியான முறையில சுரக்க வச்சு அது செய்யற வேலையை செய்ய வைக்கும். அப்போ அந்த இன்சுலின் செய்யற வேலையை இந்த மூலிகைகள் மூலமா நம்ம வந்து சரி சமன்படுத்துவோம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வரதே ஹார்மோன். இன்சுலின்ங்கிறது ஹார்மோன். அப்ப அந்த ஹார்மோன் சரியா சுரக்கணும்னா யார் கையில இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர் கையில இருந்து அவங்க உடம்புல சுரக்கிற ஹார்மோன் சரியா இருக்கணுங்கிறது இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். அப்ப இந்த மெடிடேஷன் டெய்லி காலையில நீங்க இந்த புருவ மத்திய பாக்குறப்ப பிட்யூட்டரி கிளாண்டு கிட்ட நீங்க பேசுறீங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. என் உடம்புக்கு தேவையான ஹார்மோன் சரியான விகிதத்துல சுரக்கணும், சுரக்கப்படுது, சுரந்துகிட்டே இருக்குது. சுரக்கிற அந்த ஹார்மோன் அது செய்யற பணியை சீரான முறையில செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க உங்க உடலோட பேசுங்க. அப்போ இது வந்து உண்மையாவே நடக்கும். ஏன்னா நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும், ஏன்னா நம்ம எண்ணங்கள் என்னது? காந்த அலைகள், பயோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஸோ அந்த பயோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பண்ணக்கூடிய மிராக்கிள்ஸ் சொல்லவே முடியாதது. ஸோ அப்ப நீங்க இது வந்து விஷுவலைஸ் பண்ண உங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் வந்து வெளியில பேசுறப்பயோ கேட்கறப்பயோ இதுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்துட போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப, இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேரை நீங்க இதனால செஞ்சு பெனிஃபிட் பண்ணானீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம். உங்க 3 பேரை சுத்தி ஒரு 10 பேர், இன்னொரு 10 பேர் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி நம்மளோட எண்ண அலைகளுக்கு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமது வாழ்க்கை. அப்ப நம்ம எண்ணங்களை சீராக வச்சுக்கணும். அப்ப இந்த எண்ணத்துலதான் என்ன சொல்றேன், நம்ம உடல் ஆரோக்கியமும் சார்ந்திருக்கு. அப்ப அந்த எண்ண அலைகள் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா சுரக்க வைக்குது. அது மாதிரி சரியான நேரத்துல சுகர் இருக்கிறவங்க வந்து பசிக்காதான் சாப்பிடணுங்கிற கான்செப்டை நீங்க விட்டுறணும். நீங்க வந்து டைமுக்கு உணவு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்சுலின் வந்து குறைபாடுனாலதான் நம்ம சுகர்னு சொல்றோம். அப்ப அந்த இன்சுலின் குறைபாடு இருக்கிறதுனால நீங்க ஒரே நேரத்துல 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு ஒருவேளை 2 இட்லியா சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா மாறிடும். இது அந்த இடத்துல 5 இட்லி சாப்பிட்டோம்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆக முடியாம குளுக்கோஸாவே பிளட்ல டிராவல் பண்ணும். அப்ப அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுதான் பிளட் சுகரா நமக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து உணவு வந்து கம்மி பண்ணி, குவான்டிட்டி கம்மி பண்ணி, அதாவது இந்த கார்போஹைட்ரேட் சத்து, மாவுச்சத்து உணவுகளை ரொம்பவே கம்மி பண்ணி நீங்க குறைவான அளவுல எடுத்துக்கிட்டீங்க. ஆனா 3 நேரம் சாப்பிட்றத 5 நேரமா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பசி உணர்வு இருக்கிறப்ப நீங்க 5 நேரமா கூட ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இல்ல தண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம மூலிகை நம்மளோட சித்த மருத்துவத்துல வந்து அதிகமான பங்காற்றுவது வந்து சீந்தில் அப்படிங்கிற ஒரு மருந்து. சீந்தில் கொடின்னு சொல்லுவோம். அந்த சீந்தில் வந்து நம்மளுடைய பிளட் சுகர் லெவல ரொம்ப சீரா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இன்சுலினை தூண்டு வைக்குது. அடுத்தது தூக்கம். சரியான விதத்துல ஓய்வு, உடலுக்கு ஓய்வு கரெக்டா கொடுத்துடணும். ஒரு இரவுனா 8 மணிக்கு முன்னாடியே நீங்க உணவு சாப்பிட்டுக்கணும். அது சீரா டைஜஸ்ட் ஆகி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கரெக்டா 10 மணிக்கு நீங்க படுக்க போகலாம். ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க மருந்துகள் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கீங்கன்னாலும் திரிபலாவையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அந்த திரிபலா வந்து நம்ம உடலில் உள்ள உள் உறுப்புகள் எந்த பாதிப்பும் எந்த மருந்து எடுப்பதனாலையும் பாதிப்படையாம பார்த்துக்கும். மேலும் எந்த நோயும் வராம நம்மளுக்கு தற்காப்பு மருந்து அது இருக்கும். லோ பிரஷருக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட் இன்க்ளூட் பண்ணணும், எது அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க மேம். ஓகே. லோ பிரஷர் வர்றதுக்கு வந்து இப்ப நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் இல்லாதது ஒரு ரீசன். இன்னொன்னு நம்ம நல்லா இருந்துட்டு இருக்க மாதிரி இருப்போம், ஒரு சின்ன ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் டக்குனு லோ பிபி ஆகும். இந்த லோ பிபி ஆகிறதுக்கு வந்து டக்குனு ஒரு மெடிசன் எடுத்தோம் அது சரி பண்ணும் அப்படின்னு நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ லோ பிபி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இம்மிடியட் ரிலீஃப் வேணும் அப்படின்னா நமக்கு அந்த நேரத்துல கை கொடுக்கக்கூடியது சுகரும் சால்ட்டும் தான். எப்படி ஓஆர்எஸ் ரெடி பண்றோம், ஒரு பேதி ஆகி வாமிட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகுது உடம்புல அப்படின்னா அந்த நேரத்துக்கு தேவையாகனப்ப நம்ம வந்து ஒரு ஓஆர்எஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஓஆர்எஸ் ஒன்று ரெடி பண்ணி லோ ப்ரெஷர் ஆன உடனே அந்த சால்ட் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சால்ட்டை எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுவோம். லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சால்ட் கொஞ்சம் போன உடனே டக்குன்னு ஒரு இது கிடைக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆனது. ஹை ப்ரெஷரை விட டேஞ்சர் ஆனது லோ ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷர் உள்ளவங்க வந்து எப்பவுமே கையில ஒரு சாக்லேட்டோ குளுக்கோஸ் சம்மந்தமானதோ சால்ட், ஒரு சின்ன சால்ட் பேக்கெட்டோ ஏதாவது கையில வச்சுக்கணும் எப்பவுமே. அது வந்து நமக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி லோ ப்ரெஷர் உள்ளவங்க வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் உப்பு எடுத்து நாக்கு அப்படி வச்சு பண்ணினீங்கனாலே இந்த உப்பு சுவை உள்ள போகவே கொஞ்சம் ஒரு இது கிடைக்கும். ஸோ அந்த லெமன்ல வந்து சால்ட் போட்டு கொஞ்சம் நிறைய சுகர் போட்டு சால்ட் போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ இது வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட உணவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான நியூட்ரியன் தள்ளி உள்ள உணவுகள் தான். எப்படி அப்படின்னா இப்ப சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம், நல்லா ப்ரோட்டீன் டயட் நிறைய எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வால்நட்டு, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே நம்ம நிறைய நமது உணவுல ஒரு டெய்லி ஒரு பவுல்ல 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு, ஒரு வால்நட்டு, ஒரு அத்திப்பழம், பேரிச்சம்பழம்னு எடுத்து வச்சு மேண்டேட்டரியா நம்ம சாப்பிடணும். அப்புறம் இந்த கிரேப்ஸ் இருக்குல்ல, பிளாக் கிரேப்ஸ், பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு லோ ப்ரெஷருக்கு. ஸோ பன்னீர் திராட்சை கிடைக்கக்கூடிய சீசன்ல பன்னீர் திராட்சை எல்லாம் நீங்க நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் ரெய்சின்ஸ், கிறிஸ்மஸ் பழமும் லோ ப்ரெஷர் வந்து டக்குனு ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து குறைஞ்ச உடனே எடுக்கிறதுக்குள்ளதான் நான் சொல்லல, நம்ம குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம உணவுல வந்து நிறைய சூப்பு, மூலிகை சூப்பா இருக்கலாம், இல்லைன்னா காய்கறி சூப்பா இருக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா நான்வெஜ் சூப் இதெல்லாம் நீங்க குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா இன்னும் உங்களுக்கு வந்து சொல்ல போனா ஈரல், கல்லீரல் சரி, மண்ணீரல் சரி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உணவுகள் மூலமான கீரைகள் நிறைய பங்காற்றும் இந்த மாதிரி லோ ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கு. அப்புறம் நான் சொன்னதுல பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணும். மாதுளம்பழமும் அற்புதமான ஒரு கொய்யாப்பழம், அதை விட பப்பாளி பழம், இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நமது உணவுகள்ல சரியான விதத்துல சரியான டைம்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு லோ ப்ரெஷர் ஆகாம பாத்துக்கலாம். லோ ப்ரெஷர் வந்ததுன்னா முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கக்கூடியது உப்பும் இனிப்பும் தான். இந்த உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்க நாக்குல வச்சிட்டீங்கனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிடலாம். ஏன்னா லோ ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா கோமா வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க அலர்ட்டா இருக்கணும். எப்பவும் கையில சாக்லேட், சுகர், சால்ட் இதெல்லாமே கிட்ல, ஹேண்ட்பேக்ல, ஃபேஷியல் கிட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதையும் வச்சுக்கணும். ஓகே மேம். பச்சை கற்பூரம் சாப்பிடலாமா மேம்? பச்சை கற்பூரம் வந்து மருந்தா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம உணவுகள்லயே பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த சர்க்கரை பொங்கல் பண்றப்ப, ஸ்வீட்ஸ் அசோகா பண்றப்ப, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்றப்பெல்லாம் ஒரு பிஞ்ச், நிறையலாம் போட மாட்டாங்க, பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம் போடுவாங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து நிறைய ரொம்ப ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்பம் உண்டாக்கி செய்ய உடையது. ஸோ பிஞ்சு போட்டாலே போதும், அதனோட டேஸ்ட் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கபம் சார்ந்த நோய்கள் அதிகமா, கபம், சளி பிடிக்குது, நெஞ்சிச்செடி நிறைய இருக்குது, வீசிங் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பச்சை கற்பூரம் சேர்ந்த மருந்துகள் தான் கொடுப்போம். ஸோ பச்சை கற்பூரம் மருந்தா யூஸ் பண்ணலாம். அதை வந்து ரெகுலரா உணவுல அக்கேஷனலா கொஞ்சமான அளவுல, ரொம்ப அதாவது நம்ம எப்படி ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, ஒரு வாசத்துக்கு ஒரு ஊக்கமூட்டியா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம். பெருஞ்சீரகம் அதே மாதிரி சாப்பிடலாமா மேம்? நிறைய பெருஞ்சீரகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. பெருஞ்சீரகம் வந்து ரொம்ப ஏப்பம் வருது, கேஸ் ட்ரபிள் இருக்குது, வயிறு ஏத்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் உள்ளவங்க எல்லாமே நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய கல்யாண வீடுகள்ல இல்ல ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா, அசைவ உணவு எல்லாம் எடுத்துட்டு வரோம்னா கண்டிப்பா நமக்கு பெருஞ்சீரகம் தான், சோம்பு தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளோட டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ அதை சாப்பிட்றப்ப நல்ல டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு நல்ல சீரான முறையில டைஜஷன் நடக்கும். இன்னொன்னு அது வந்து நம்ம கொழுப்பு சத்தையும் கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். மேக்சிமம் நம்ம எவ்வளவு நம்மளோட சமையல்ல நம்ம டெய்லியுமே அது யூஸ் பண்ணக்கூடியதுதான். அது போக எக்ஸ்ட்ராவா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மருந்து அளவா மருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான குவான்டிட்டி ஒரு மேக்சிமம் ஒரு 1 கிராம் எடுத்துக்கலாம். ஓகே மேம். கேர்ள்ஸ் வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்குதாமா? மேம் சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகேமா. ஆனா அது பாடி ரொம்ப ஹீட்டான பாடி, பித்தமும் இருக்கு. ஸோ பித்தத்துக்கு இல்லைன்னா பாடி ஹீட்டா இருக்கிறதுனால ஏதாவது குளிர்ச்சியா ஏதாவது எடுத்தா ஏதாவது பண்ணாலும் சைனஸ் உடனே அதிகமாயிடுது ஆயிருது. பாடிக்கு ரொம்ப தும்மல், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, உங்களுக்குள்ள இந்த சைனஸ் இஷ்யூ வந்து பித்த சூடுனால வரக்கூடிய சைனஸ், சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஜென்ரலா இப்ப எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ நீங்க தேய்ச்சி குளிக்க முடியாது. உங்களுக்கு வந்து அதுக்குரிய மருந்துகள் சேர்ந்த எண்ணெய் இருக்கு. அதாவது சுக்கு தைலம் அப்படின்னு சில தைலம் இருக்கு. அந்த சுக்கு தைலத்துல பாத்தீங்கன்னா இதுக்குன்னே உரிய அந்த வெப்பம் ஒன்றைக்கு செய்யக்கூடிய ஹெர்ப் எல்லாமே இருக்கும். அது வந்து உங்களை ரொம்ப டக்குன்னு குளிர்ச்சியை உண்டு பண்ணிடாது. அதே நேரத்துல உங்க பித்தத்தையும் அது தணிக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி ஆயில நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இப்ப நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா சுக்கு தைலம், நீங்க வந்து சுக்கு தைலத்தை வந்து தேய்ச்சி குளிச்சீங்கன்னா அதே மாதிரி எந்த தைலம் தேய்ச்சாலும் மேக்சிமம் 15 to 20 நிமிஷம் தான். அதுக்கு மேல எண்ணெயை தலையில வச்சு ஊற விடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க தலை குளிச்சுக்கலாம். இந்த தும்மல் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் நான் அந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ்க்கு பூண்டு பால் சொல்லியிருக்கிறேன். அந்த பூண்டு பால் யூஸ் பண்ணிக்கோங்க. சுக்கு 10 போடலாம். நீங்க வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சுக்கு பொடி எடுத்துட்டு அதை கூட வெந்நீரோ இல்ல பசும்பாலோ கலந்து, வெந்நீரே யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லா பால் போட்டு படுத்தா நல்லா இருக்காது. ஸோ வெந்நீர் கலந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து கண்ணை சுத்தி, மூக்கு கிட்ட, காது கிட்ட, நெத்தி போட்டுல நெத்தியை சுத்தி எல்லாம் போட்டுட்டீங்கன்னா நல்லா அது வந்து இந்த நீர் சத்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், அந்த சைனஸ்ல உள்ள நீர் எல்லாமே.
ஸோ அப்போ வந்து காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது போக ரொம்ப அதிகமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அலர்ஜிக் ஃபேக்டர்ஸை கம்மி பண்றதுக்கு நீங்க ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? மேம் சுக்கு தைலம் எங்க கிடைக்கும்? சுக்கு தைலம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குமா? தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த செஷன்? கேர்ள்ஸ் வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்குதா? क्वेश्चंस எதுவும் கேட்கனா கேட்கலாமா? ஓகே மேம், ஸ்டூடண்ட்ஸ் யார் அடுத்து क्वेश्चन கேட்கறதா இல்ல மேம்? Okay, ma'am. Okay. Okay, ma'am. Okay, thanks for the opportunity, ma'am. I had a nice time with you all. We too, ma'am. Please wait, ma'am. Now I invite Ms. Nitya Priyanka to give a formal note. வணக்கம். இறைவன் அளித்த அழகான நன்கொடை என்னவென்றால் சுற்றுச்சூழலே என்ற வரிக்கு இணங்க இயங்கி வரும் எம் சுற்றுச்சூழல் கழகத்திற்கும் எம் கல்லூரி செயலர் திரு ச. முரளிதரன் அவர்களுக்கும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜாய்ஸ்லின் ஷர்மிளா அவர்களுக்கும் இத்தகைய அருமையான நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியமைக்கு நன்றிகள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சித்த மருத்துவமும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் பயனுள்ள பல செய்திகளை எம் செவிக்கு ஆரோக்கியமாக வழங்கிய எம் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் டி. தங்கரதி DSMS MBA MA அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் அரியதோர் இந்நிகழ்ச்சியினை நடத்த உறுதுணையாக பணியாற்றிய எம் பேராசிரியர்கள் முனைவர் ச. ஜெயபார்வதி, திருமதி ரா. தங்கசெல்வம், திருமதி த. சண்முக செல்வ சிவசங்கரி அனைவருக்கும் நன்றிகள். மேலும் செவிகளுக்கு உணவாக ஆரோக்கியமான செய்திகளை பெற்று பயனடைந்த என் தோழிகளுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பே சிவம். Okay, thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you so much, ma'am. Thank you. Girls, you can leave the meeting now, ma'am.